கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேளையில் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக இங்கே இருக்க அத்தனை பேத்துக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம், பக்க நம்பர் 683வது பக்கம், 5வது வார்த்தையை நம்ம இருக்கிற இடத்துல வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கன வழியுது? சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி என் தலையில் எண்ணெயெல்லாம் நீர் வார்த்து என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறேன். அப்போ இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தரும்படி நாங்கள் அதிக விருப்பத்தோடு வாஞ்சியோடு ஜெபித்து உங்கள் நடுவில் இந்த வார்த்தையை சுமந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு உங்கள் பாத்திரமெல்லாம் நிரம்பி அது வழிந்து ஓடணும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. நிரம்புறதோடு மாத்திரமல்ல, அது நிரம்பி வழியணும். வழிந்து அது பல தேசங்களுக்கு பல இடங்களுக்கு அது ஓட வேண்டும். நீங்கள் வேதத்தில் பார்த்தா ஏதேனிலிருந்து ஒரு நதி தோன்றி 4 பிரிவாக பிரிஞ்சு அது பல தேசங்களுக்கு போடுச்சான். அதில் பொண்ணு விளையுமா, தங்க விளையுமா, பலவிதமான காரியங்கள் அதில் விளைந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு நதியாய் புறப்பட்டால் அது அநேகருக்கு அது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை தரும்படி கர்த்தர் சித்தம் கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? நல்ல கைத்தட்டி நாங்கள் இனிமேல் நிரம்பி வழியணும். தாவீது சொல்கிறாரு, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. அப்போ இவருக்கு என்ன இருக்குது பிரச்சனை? முன்னாடி சொல்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக. அப்போ இவருக்கு சத்துருக்கள் இருக்குது, இவருக்கு பிரச்சனைகள் இருக்குது, இவருக்கு எதிர்ப்புகள் இருக்குது, இவருக்கு எதிரிகள் இருக்கிறாங்க, இவருடைய ஜீவனை எடுக்கும்படி அநேகர் போராடி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு கொடுக்கிறாரு, என் பாத்திரம் நிரம்புதுன்னு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு நடுவில் நீங்கள் வந்திருக்கலாம், போராட்டத்துக்கு நடுவில் நீங்கள் வந்திருக்கலாம், கவலைக்கு நடுவில் நீங்கள் வந்திருக்கலாம், தரித்திரத்துக்கு நடுவில் நீங்கள் வந்திருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம், பற்றாக்குறைக்கு நடுவில் நீங்கள் வந்திருக்கலாம். பலதரப்பட்ட சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நெருக்கி எங்கே போவது எப்படி செய்வது என்று தெரியாத ஒரு நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு சின்ன ஆறுதல் கிடைத்தால் போதும் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைப்பதை விட தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் ஒரு ஆறுதலைத்தானே தேடி வந்திருக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, உன்னை ஆறுதல் மட்டும் நான் படுத்த மாட்டேன், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிரம்பி வழிந்தோடக்கூடிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுத்து உன்னை நிறைவுள்ளவளாய் அறுப்ப நான் இந்த நாளில் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறேன் என்பதை தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. பாருங்கள், இந்த இடத்துல இந்த பாத்திரம் என்கிறது 2 கருப்பொருளை உடையதாக இருக்கிறது. ஒன்று உங்களுடைய சரீரம் என்கிற ஒரு பாத்திரம், இன்னொன்று தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியம் என்கிற ஒரு பாத்திரம். ஏசப்பா சொல்லுகிற வார்த்தையை முதலாவது நீங்கள் கவனித்தா அது ஊழியத்தை எப்படி குறிக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மத்தேயு புஸ்தகம் 26:39வது வார்த்தையை எனக்காக எல்லாரும் எடுக்கும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் பச்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு புஸ்தகம் 26:39வது வார்த்தை. தேங்க்யூ. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னது? இந்த அப்ப என்னது? இந்த ஊழியம், இந்த பாரம், இந்த கஷ்டம், இந்த வேதனை, இந்த சிலுவை, இந்த அவமானம், இந்த நெருக்கம், இந்த பரியாசம், இந்த எச்சில் துப்பக்கூடிய சூழ்நிலை, என் தலையில கொட்டக்கூடிய சூழ்நிலை, என்னை காரி உமிழக்கூடிய சூழ்நிலை, என்னை கன்னத்தில் அறையக்கூடிய சூழ்நிலை, என் கை கால்கள் அத்தனையும் இதோ மிலாறுகளால் அடித்து இதோ என்னுடைய சரீரத்தில் ஆணிகள் கடாவக்கூடிய இந்த பாத்திரம். அப்ப இந்த இடத்துல இந்த பாத்திரம் என்கிற அந்த அர்த்தம் எதை குறிக்கிறதுனா ஊழியத்தை குறிக்கிறது. அப்ப இந்த ஊழியம் கர்த்தர் எப்படி ஜெபம் பண்றாரு? இந்த ஊழியத்தை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்.
பாடுகளை நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், உபத்திரவத்தை நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், இந்த வேதனையை நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், இந்த நிந்தையை நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இது அத்தனையும் சேர்த்து ஒரே கருப்பொருளாக இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுக்க கூடுமானால் எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல. அப்ப இந்த இடத்துல பாத்திரம் என்பது பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், நிந்தைகள், ஊழியங்கள், பலதரப்பட்ட காரியங்களே கருப்பொருளாக வைத்து இந்த பாத்திரம் என்கிற வார்த்தையை ஏசப்பா யூஸ் பண்றாரு. இன்னொரு இடத்துல இன்னொரு தேவ மனிதனை குறித்து கர்த்தரே சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போனால் இதனுடைய அர்த்தத்தை, ஆழத்தை ஆவியானவருடைய ஒத்தாசையோடு வெளிச்சத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை, அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, இவன் பிரஜாதிகளுக்கும் ஆசாரியர்களுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக, கை தட்டுங்க, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நான் தெரிந்து கொண்ட மனிதன், நான் தெரிந்து கொண்ட ஊழியக்காரன், நான் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலன், நான் தெரிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளை. அப்ப இங்கே ஒரு நபரை குறிக்கிறது பாத்திரம் என்பது. அங்கே பாடுகளை, வேதனைகளை, கஷ்டங்களை, கண்ணீர்களை, ஊழியங்களை குறிக்கிறது. ரெண்டு அர்த்தத்தையும் இந்த வேதத்துல இந்த பாத்திரம் என்கிற வார்த்தைக்கு எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இன்னும் பல கருத்துக்கள் இருக்கலாம், தியானித்தால் உள்ள போய். ஆனால் எனக்கு ஆவியானவர் காண்பித்தபடி, ஒன்று, ஊழியத்தை இந்த நாளில் அவர் நிரம்பி வழிய பண்ண போகிறார். கைத்தட்டி கர்த்தர், நீ கர்த்தருக்காய் செய்கிற ஊழியம், அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, நீ 5 ஆட்டுக்குட்டிக்கு மெய்ப்பனா இருக்கிறியோ, 5000 ஆட்டுக்குட்டிக்கு மெய்ப்பனா இருக்கிறியோ, ஒரு சின்ன குழுவுக்கு நீ தலைவனா இருக்கிறியோ, பெரிய குழுவுக்கு நீ தலைவனா இருக்கிறியோ, 50 பேரை விசாரிக்கிற நபரா இருக்கிறியோ, 5000 பேரை 50,000 பேரை விசாரிக்கிற தலைவனா இருக்கிறையோ, அல்லது நீ 100 பேருக்கு அதிபதியா இருக்கிறையோ, 50,000 பேருக்கு அதிபதியா இருக்கிறோ என்பது கணக்கு அல்ல. 1 தாளந்து வாங்கினாலும் ஊழியக்காரன் தான், 5 தாளந்து வாங்கினாலும் ஊழியக்காரன் தான். கைகளை தட்டி கர்த்தருக்கிறேன். ஆனா நீ உண்மையா இருக்கிறியா, உத்தமமா இருக்கிறியா என்பதுதான் கணக்கே ஒழிய எத்தனை வாங்கின என்பது கிடையாது. 5 வாங்கினவனுக்கு கர்த்தர் கொடுத்த சான்றிதழ் என்ன சொன்னாரு? நல்லது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனை. கைத்தட்டி கர்த்தருக்கிறேன். ஒருவேளை 9 வரமும் இருக்கிறதுனால அவனுக்கு விசேஷித்த கிருபையும் 1 வரங்கள் கூட இல்லைங்கிறதுக்காக அவனுக்கு கிருபையில குறைவும் கிடையாது. கிருபையில தான் ஊழியம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் ஊழியம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் ஊழியம். ஊழியம் என்பது தேவனுடைய சபையில, தேவனுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு அவயம். ஒவ்வொரு அவயமும் கர்த்தருடைய சரீரத்தில் இருக்குது. வேதம் சொல்லுது, சபை தேவனுடைய சரீரம். கைத்தட்டி, அது கண்ணா இருக்கலாம், காதா இருக்கலாம், மூக்கா இருக்கலாம், கண்ணா இருக்கலாம், உதடா இருக்கலாம், வயிறா இருக்கலாம், கால்களா இருக்கலாம், இடுப்பா இருக்கலாம், மார்பா இருக்கலாம், எது ஆனாலும் சரீரத்தில் இருக்கிற ஒரு உறுப்பு. அந்த சரீரத்துக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து தான். கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. அப்ப கண்ணு பயன்படுத்தப்பட்டாலும் சரீரத்துக்கு தான் மகிமை, கால் பயன்படுத்தப்பட்டாலும் சரீரத்துக்கு தான் மகிமை, கைகள் உதடு பயன்படுத்தப்பட்டாலும் சரீரத்துக்கு தான் மகிமை. மொத்த மகிமையும் அன்பு ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவுக்கு தான். கைத்தட்டி கர்த்தருக்கு. ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயமும் பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயமும் மகிமைப்படும். உன் தலையில தானே ஒரு அருமையான இதோ பட்டம் வாங்குறப்ப ஒரு அழகான ஒரு கேப் வைப்பாங்க, அது தலையில தான் வைக்கிறாங்க. ஆனா உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்பு என்ன சந்தோஷப்படுது. உன் கையில ஒரு மோதிரம் தானே போடுறாங்க, உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகள் என்ன சந்தோஷப்படுது. உனக்கு ஒரு புது காலணி நீ போட்டேனா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் சந்தோஷப்படுது இல்ல. ஒரு அவயம் மகிமைப்படுத்தப்பட்டா எல்லா அவயமும் மகிமைப்படும். கைத்தட்டி கர்த்தர். அப்ப ஊழியத்துல எந்த இடத்துல தேவன் மகிமைப்படுகிறாரோ அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படணும். இந்த பாட்டு மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறார், இந்த ஆராதனை மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறார், இந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறார், இந்த துதி மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறார், இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறார். மொத்தத்துல கணக்கு அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அதுதான் கணக்கே ஒழிய மனிதர்களை நம்ம பார்க்க கூடாது. கழுதையை கர்த்தர் பயன்படுத்துவாருங்க, மீனை கர்த்தர் பயன்படுத்துவாருங்க. எந்த மனுஷனையும் கர்த்தரால் பயன்படுத்த முடியும், கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். உன்னை எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போவாரு. மீன் உன்னை கொண்டு போகும், நீ போகலைன்னா மீனை கொண்டு கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து மீன் மூலியமா எப்படி கர்த்தர் கரெக்டா கொண்டு போய் எங்க நினிவே பட்டணத்துல கொண்டு மீன் விட்டுச்சுங்க. கைத்தட்டுங்க. மீன் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியுது, தீர்க்கதரிசி தாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன். இதோ படைப்புகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. சீனாய் மழை வர 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 துள்ளுச்சான். அதை பார்த்து கேட்கிறார் பக்தன், ஏன் மலையை துள்ளுவதற்கு என்ன காரணம்?
அது சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் என் மலை மேல ஏறி வந்தாரு, அதனால நான் துள்றேங்க. இது கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. மலைக்கு தெரியுது இரட்சகர் ஏறி வர்றாரு, ஜீவனுள்ளவர் ஏறி வர்றாரு, அற்புதமானவர் ஏறி வர்றாரு, என் படைப்பின் தெய்வம் ஏறி வருகிறாரு, என்னை படைச்சவர் என் மேல ஏறி வர்றாருன்னு அந்த மலை துள்ளுதான். எரிகோ கோட்டை விழுந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? அது ஒரு வேளை வாய் இருந்தா சொல்லும், கர்த்தராகிய தேவன் முன்னாடி வந்தாரு, அவர் வந்ததுனால நானா உடஞ்சு கீழே விழுந்துட்டேன், வலி உண்டாயிருச்சுன்னு சொல்லும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தாவீதை கேட்டா எப்படிடா விழுந்தான் கோலியாத்துனா, இவன் சொல்லுவான், நான் எரிஞ்ச கல் இத்த தண்டி தான், அது அடிச்ச அடியில் அவன் பின்னாடி தான் விழுந்திருக்கணும், ஆனா அவன் முன்னாடி விழுந்தான்னா காரணம் நான் கையை ஓங்குவதற்கு முன்பாகவே கர்த்தர் கோலியாத்துக்கு பின்னாடி நின்று ஒரு தட்டு தட்டினாரு, அவன் குப்புற எனக்கு முன்னாடி விழுந்தான். ஊழியம் கர்த்தருடையது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. அல்லது சொல்லுங்க, நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கிருபை, எனக்குள் இருக்கிற மகிமை, எனக்குள் இருக்கிற தேவன், எனக்குள் இருக்கிற அவருடைய பிரசன்னம் தான் என்னை இத்தனை ஆண்டு காலம் நிலைநிறுத்தி இருக்கிறது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியானவரால தான் ஆகும். பவுலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் நீங்க அவனை எப்படி பாக்குறீங்க? சபையை உடைக்கிறவனா பாக்குறீங்க, எல்லாரும் அவனை கொலைகாரனை நீங்க பாக்குறீங்க, எல்லாரும் கமாலியன் பாதத்துல கல்வி பயின்றவனா நீங்க பாக்குறீங்க, எல்லாரும் அவனை முரடனா பாக்குறீங்க, எல்லாரும் அவனை விரோதியா பாக்குறீங்க, அவன் அழிஞ்சு போகணும்னு எல்லாரும் ஜெபிக்கிறீங்க. அன்னைக்கு சபை எப்படி ஜெபம் பண்ணிருப்பாங்க? பவுலை தூக்கிருங்க ஆண்டவர், பவுலுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கை இறங்கட்டும், பவுலுடைய வாழ்க்கையில தேவனுடைய தொடுதல் வரட்டும், பவுலை கர்த்தர் இந்த பூமியில சங்கரித்து போடுவீராக. இப்படித்தானே ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா சபையை உடைச்சான்ல. இப்ப கர்த்தர் இறங்கி சொல்றாரு, நீங்க எல்லாரும் பண்ற ஜெபம் மாதிரி அவன் இல்ல, அவனை என்னுடைய பார்வையில அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான் தெரியுமா? வாசிக்கலாம். அந்த அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. தேவன் அவனை தெரிந்து கொண்ட பாத்திரம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும், கை தட்டுங்க பார்க்கலாம், என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் அவனை ஒரு விசேஷித்தமான மனுஷனாக, ஒரு விசேஷித்தமான ஊழியக்காரனாக, கர்த்தருடைய கையின் கிரிகைகளாக, கர்த்தருடைய போர் ஆயுதமாக, கர்த்தருடைய யுத்த அதிபதியாக, கர்த்தருடைய சேனை தலைவனாக, உலகத்தை அசைக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனுஷனாக கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டார். கைத்தட்டி கர்த்தர். அப்ப இந்த இடத்துல இந்த பாத்திரம் என்கிற வார்த்தையினுடைய பதம் எதை குறிக்கிறதுனா பவுலை குறிக்கிறது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அங்க ஏசப்பா சொன்ன பதம் எதை குறிக்கிறது? அவருடைய ஊழியத்தை குறிக்கிறது. அப்ப இன்னைக்கு சங்கீதக்காரர் சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னா, ஒருவேளை இன்னைக்கு உங்க ஊழியத்துல நிரம்பி வழியாத அனுபவம் இருக்குதா? அந்த இடத்துல தேவன் கரத்தை நீட்ட போறாரு. ஊழியத்துல ஒரு நிரம்பி வழிகிற அனுபவத்தை கர்த்தர் தர போறாரு. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ரெண்டாவது, உங்களுடைய சரீரமாகிய அவயத்துல தேவனுடைய நிரப்புதல் இறங்கி வரப்போகுது. இன்னைக்கு எத்தனையோ பகுதிகள் நிரப்பப்படாமல் இருக்குதுங்க. 18 வருஷம் ஆலயத்தில் இருக்கிறவ ஒரு தொடுதல் இல்லாதவளாக, கூனியாக அவள் இருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையில ஒரு நிரப்புதல் இல்லை. ஏசப்பா தொட்ட உடனே அவள் நிரம்பினா, கூணத்தன்மை மாறினது. இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் நிரப்பப்படாத எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறது. உங்க கண்கள் இன்னும் நிரப்பப்படல, உங்கள் இருதயம் இன்னும் நிரப்பப்படல, உங்க உணர்வுகள் இன்னும் நிரப்பப்படல, உங்க லங்ஸ் இன்னும் நிரப்பப்படல, உங்களுடைய கர்ப்பப்பை இன்னும் நிரப்பப்படல. உங்களுடைய எத்தனையோ பகுதிகளில் நிரப்புதல் இல்லாதபடி இருக்கிறதுனால தான் அதுல பாவ போராட்டங்கள் காணப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பகுதிகளில் நிரம்பி வழியக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுத்தார்னா, அதுல இருக்கிற பாவங்கள், அதுல இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் உங்களை விட்டு அது வெளியேறி போயிடும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்னும் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இங்க ஒரு அருமையான தீர்க்கதரிசனிடத்துல ஒரு அருமையான மகள் சொல்லக்கூடிய ஒரு அருமையான பகுதி உண்டு. 469வது பக்கம் எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாடு 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகனை ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இந்த வசனத்தை உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அவன் இறந்து போயிடுறான். அவனுக்கு கடன் கொடுத்தவன் அவனுடைய பிள்ளைகளை அடிமையாய் கொண்டு போகும்படி வருகிறான். அப்ப அவன் ஓடி வந்து எலிசாவிடத்தில் அவள் ஓடி வந்து கேட்கிறா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த, 1 ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான்,
பாருங்க, தீர்க்கதரிசியா இருந்தவன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்யணும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், 1 குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஊழியக்காரனுடைய வீட்டில் முதல்ல ஊழியக்காரன் மரித்து போனான். எவ்வளவு பெரிய இழப்பு! ஊழியக்காரன் வீட்டில் ஒரு இறப்பு வந்த குடும்பம், அந்த குடும்பம் எல்லாம் எவ்வளவு தத்தளிக்குது பாருங்க, எவ்வளவு வேதனைக்குள்ள அந்த குடும்பம் கடந்து போகுது பாருங்க. பாருங்கள், 1 குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. கடன் கொடுத்தவன் ஊழியக்காரனுடைய 2 பிள்ளைகளை அடிமையாக, கொத்தடிமையாக 6 வருடங்கள் தன்னுடைய வீட்டிலே வேலை செய்வதற்காக கொண்டு போக வந்திருக்கிறான். அப்ப ஊழியக்காரனுடைய பிள்ளைகளை தன்னுடைய வீட்டிலே அடிமைப்படுத்திக் கொள்ள ஒருவன் துணிந்து வந்திருக்கிறான். இப்ப அந்த மகள் ஓடி போய் தீர்க்கதரிசி இடத்துல கேட்கிறாரு, உன்னை போல ஊழியத்தை தான் என் வீட்டுக்காரர் செஞ்சாரு, நீ தீர்க்கதரிசி, என்னுடைய வீட்டுக்காரன் தீர்க்கதரிசி தான், அவனுடைய ஓட்டம் முடிந்தது, இப்ப கடனாளியா என்னை விட்டுட்டு போயிட்டான், 2 பிள்ளைகளையும் இவன் கடனாய் கொண்டு போக, அடிமையாய் கொண்டு போக வந்திருக்கிறான். அவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும், உன்கிட்ட என்ன இருக்குது? அவர் சொல்லுகிற வார்த்தை, என் வீட்டில் 1 குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. அப்ப இவங்க வீட்டில் என்ன இருக்குதான்? 1 குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய். அந்த குடம் 2 லிட்டரோ 3 லிட்டரோ 5 லிட்டரோ 6 லிட்டரோ தெரியாது, ஆனா வீட்டில் இருக்கிறது ஒரு பாத்திரத்துல மட்டும் எண்ணெய் இருக்கிறது. இவர் என்ன சொல்றார் தீர்க்கதரிசி? அப்பொழுது எலிசா, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, நீ என்ன பண்ணணும், உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் போ, எத்தனை வீடு போறியோ நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு ப்ராப்பர்சி சொல்றேன், எவ்வளவு ஓடுறீங்களோ அவ்வளவு ஆத்துமக்களை கடத்த தருவார். கை தட்டி காது. நீ சும்மா 10 வீடு 8 வீடு 7 வீடு இங்கே மட்டும் சுத்திக்கிட்டே இருந்தேனா? எலிசா சொல்றாரு, ஒரு 5 தடவை 6 தடவை 7 தடவை 8 தடவை 10 தடவை அம்ப விட்டுருக்க கூடாதா? 2 தடவை மட்டும் விடுகிறீரே, 2-3 தடவை விட்டேன்னா 2-3 தடவை தான் ஜெயிப்ப. வாய்ப்பு இருக்கிறப்ப, வசதி இருக்கிறப்ப விட வேண்டியதானே? அப்ப நம்ம எதை செஞ்சாலும் நல்ல விசாலமா செய்யணும். கை தட்டி கருத்து இருக்கிறேன். எதை செய்தாலும் இருக்கிற பலத்தோடு நம்ம செய்யணும். அநேக வெறும் பாத்திரம்னா, இவ போய் என்ன பண்ணிருக்கிறா பாருங்க, பாத்திரம் வாங்கினா. ஆனா எவ்வளவு பாத்திரம் வாங்கியிருக்கா தெரியுமா? வீட்டுக்குள்ள நிறைய அளவுக்கு தான் பாத்திரம் வாங்கினா. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடனே கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரத்தை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன், வேறே பாத்திரம். கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி நிரம்பிக்கிட்டே இருக்குது. எத்தனை 1 லட்சம் பாத்திரம் கொண்டு வந்தாலும் நிறையும், 2 லட்சம் பாத்திரம் கொண்டு வந்தாலும் நிறையும், 5 லட்சம் பாத்திரம் கொண்டு வந்தாலும் நிறையும், 10 கோடி பாத்திரம் கொண்டு வந்தாலும் நிறையும். அங்கிருந்து அற்புதம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இவதான் பாத்திரத்தை கம்மியா வாங்கி என்ன பண்ணிவிட்டா? சொல்றான் பாருங்க, வேற பாத்திரம் இல்ல. அப்ப வேற வெறும் பாத்திரத்தை வாங்கல, இவ வெறும் பாத்திரத்தை கொண்டுட்டு வர முயற்சி எடுக்கல. அங்கேயும் எங்கேயும் ஓடி போய் இன்னும் பல பேர்த்த கொண்டுட்டு வந்து பல பேர் அங்க உட்கார வைக்கல, பல பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து நிரப்பி இருந்தானா, இவ எவ்வளவு பாத்திரம் வச்சிருக்கிறாளோ அத்தனை பாத்திரத்தையும் நிரப்ப தேவன் ஆயத்தமா இருந்தாரு. ஆனா இவ என்ன பண்ணுனா, போதும்னு கொஞ்சம் பாத்திரத்தை மட்டும் வாங்கி வச்சா. இப்ப நம்மளும் ஒரு லிமிட்டான ஜெபம், ஒரு லிமிட்டான வேத வாசிப்பு, இன்னைக்கு இவ்வளவுதான் போதுங்க, இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம், அது ரொம்ப பெரிய சிலுவை சம்பந்த மாதிரி சொல்லுவாங்க, இன்னைக்கு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேனே. 1/2 மணி நேரம் ரொம்ப பெருசோ? 10 அதிகாரம் படிச்சுட்டேங்க, இந்த 10 அதிகாரத்திலே உனக்கு மனநிறை வந்துடும். இவ 10 பாத்திரம் வாங்கி வச்சுவிட்டு ஒரு அமுத சுரபி வந்துகிட்டே இருக்கு, எம்புட்டு ஊத்துனாலும் நிரம்பும், ஊத்த ஊத்த நிரப்புறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா இவ வாங்கி வச்சவ வீட்டுக்கு வெளியே வரையும் வச்சிருக்கணும்ல, ஊர்ல இருக்கிற பூரா பாத்திரத்தை வாங்கி வச்சிருக்கணும்ல. அதான் அவர் சொல்லிட்டாரே தீர்க்கதரிசி, எத்தனை பாத்திரம் வாங்கி வைக்கிறீங்க அத்தனை பாத்திரம் நிரம்பும்னு சொல்லிட்டார்ல. அப்ப இந்த வார்த்தை மேல விசுவாசம் இருந்தா அவ ஓடி போய் என்ன பண்ணிருக்க, நிறைய வீடுகள்ல போய் ஓம் பாத்திரத்தை கொடு, ஓம் பாத்திரத்தை கொடு, ஓம் பாத்திரத்தை கொடு, ஓம் பாத்திரத்தை கொடுன்னு எத்தனை பாத்திரம் வாங்கி இருந்தாலும் அத்தனை பாத்திரமும் என்ன பண்ணிருக்கான், இவ ஒரு லிமிட் வச்சுட்டா. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரம் போதும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்திரம் போதும். ஒருவேளை கவுண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 பாத்திரம் வாங்கி இருக்கலாம், 20 பாத்திரம் வாங்கி இருக்கலாம், 40 பாத்திரம் வாங்கி இருக்கலாம், மீறி போனா 100 பாத்திரம். அந்த வீடு எவ்வளவு பெருசோ எவ்வளவு நீள அகலமோ தெரியாது. ஆனா அவ வாங்கி வச்சது வீட்டுக்குள்ள மட்டும்தான் வாங்கி வச்சா, வெளியில வைக்கல. அருமையான தம்பி தங்கச்சி, இப்ப எத்தனை பாத்திரம் வச்சாலோ அத்தனை பாத்திரமும் அத்தனை பாத்திரமும் அத்தனை பாத்திரமும் வேதம் சொல்லுது நிரம்பிருச்சு, 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 நிரம்பிருச்சு. எப்படி இந்த பாத்திரத்தை தேவன் எண்ணெயால நிரப்பினாரோ
ஒரே வார்த்தை தாங்க, உன் பாத்திரம் எல்லாம் நிரம்பும்னு சொன்ன உடனே அவள் வீட்டில் வெறும் பாத்திரத்தை வச்சா, ஆனா கர்த்தர் எண்ணெயால நிரப்பினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. இன்னைக்கு கர்த்தர் உன் வெறும் பாத்திரத்தை சொல்லுங்க, என்னுடைய இன்னர்ல இன்னைக்கு நிரப்புதல் வரப்போகுது, என்னுடைய உதடுகள்ல நிரப்புதல் வரப்போகுது, என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு நிரப்புதல் வரப்போகுது. எனக்குள்ள என்னென்ன வெறும் பாத்திரங்கள் இருக்குதோ, எனக்குள்ள என்னென்ன வெறுமையான அனுபவங்கள் இருக்குதோ, என்னுடைய பகுதியில் எது நிரப்பப்படாமல் இருக்குதோ, என்னுடைய வாழ்க்கையில எங்கெங்க குறை இருக்கிறதோ அத்தனை குறைகளையும் இந்த நாளில் தேவனுடைய ஆவியானவர் உன்னை நிரப்ப போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி ஓம் பாத்திரம் நிரம்பும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். இன்னைக்கு நீ உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நீ வித்தியாசமான மனுஷியாய் மாற போற, நீ வித்தியாசமான ஒரு மனுஷனாய் மாற போற. அவங்க நினைச்சிருப்பாங்க, இப்ப ஐயோ இன்னும் ஒரு 10 பாத்திரம் வாங்கி இருக்கலாமே, இன்னும் ஒரு 50 பாத்திரம் வாங்கி இருக்கலாமே, இன்னும் ஒரு 100 பாத்திரம் வாங்கி இருக்கலாமே. நம்ம தானே சோம்பல் உள்ளவர்களாய் கொஞ்சம் பாத்திரத்தை வாங்கிட்டோம், எத்தனை வாங்கியிருந்தாலும் நிரப்புறதுக்கு அவர் ஆயத்தமா இருந்தாரு, நான் தானே கம்மியா வாங்கி வச்சுட்டேன்னு சொல்லி அவள் வருத்தப்படும்படி அந்த நிரப்புதல் காணப்படுச்சு. அதே போல உங்க பாத்திரத்தை எல்லாம் எவ்வளவு பேர் வந்தாலும் இன்னைக்கு நிரப்ப போறார். பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர் உன் முக கலை மாற போகுது. தானியேல் போல பக்கத்துல பேசுங்க கொஞ்சம். எல்லாரும் நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா பிரசங்கம் பறக்கும் போல தெரியுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் உன் வாழ்க்கையில நிரப்புதல் வரப்போகுது. மோசேயினுடைய முகக்கலையை கர்த்தர் கொடுக்க போறாரு, தானியேலுடைய முகக்கலையை கர்த்தர் கொடுக்க போறாரு. கழுகுக்கு ஒப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில சிறகுகளை அடித்து பறக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை வேற மனுஷியாய் மாற்ற போறாரு. சவுல் வேற இருதயம் உடையவனாய் மாறினா, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று சொல்ற அளவுக்கு அவனுடைய இருதயத்தை தீர்க்கதரிசிகளுடைய இருதயமாய் கர்த்தர் மாற்றினார். அப்படியாய் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரு. அவர்தான் சொல்கிறார், இன்றைக்கு உன் பாத்திரத்தை அவர் நிரப்ப போகிறார். சத்துருக்கள் மத்தியில நிரப்புவாரு, உன் எதிரிகளுக்கு நடுவில் நிரப்புவாரு, உன் பிரச்சனைகளுக்கு நடுவில் உன்னை நிரப்புவாரு, உன் போராட்டத்துக்கு நடுவில் நிரப்புவாரு, உன் பஞ்சத்திற்கு நடுவில் நிரப்புவாரு, உன் இயலாமைக்கு நடுவில் நிரப்புவாரு, உன்னுடைய தரித்திரத்துக்கு நடுவில் நிரப்புவாரு, உன்னை ஆகடியம் பேச ஜனங்களுக்கு நடுவில் கர்த்தர் நிரப்புவாரு. நீ எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் நிரப்பி உன்னை வேற மனுஷியாய் மாற்றுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். இன்னைக்கு அநேகருக்கு இந்த ஆழம் தெரியலங்க, ஆழம் தெரியாதனால தாங்க நீங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு இதுவரை நீ பிரயாசப்படாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் சிரசின் மேல வந்து கொடுக்க போறாரு. அந்த 2 குருடனுக்கு பிச்சைக்காரனுக்கு தெரியாது இன்னைக்கு நான் எந்திரிச்சு நடக்க போறேன்னு அவனுக்கு தெரியாது. அவன் வழக்கம் போல தான் பிச்சை கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தான். அது போலதான் இன்னைக்கு ஆலயத்துல பிச்சை கேட்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏதாவது சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு வேலையை கொடுத்துருங்க ஆண்டவரே, ஒரு ஃபர்ஸ்ட் குரூப் எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே, ஏதாவது உன்னை கேட்கிற பிச்சைக்கார அனுபவத்தோடு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா தேவன் சொல்றாரு, இந்த அனுபவத்தோடு உன்னை நான் அனுப்ப விரும்பவில்லை. நீ துள்ளி குதித்து மானை போல எழும்பி தேவாலயத்தில் இருந்து ஓடணும். உன்னுடைய வாழ்க்கையில் இனி வித்தியாசமான அனுபவங்கள் வரணும். இன்றைக்கு உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா மடக்கப்பட்ட உறுப்புகளை நான் நிரப்ப போகிறேன். இதோ கை கால்களில் முடக்கப்பட்டிருக்கிற முடக்குகளை நான் நிரப்ப போகிறேன். இனி சப்பானித்தன்மை மாற போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இடுப்பு ஒடிஞ்ச பகுதிகள் மாற போகிறது. சூம்பின உறுப்புகள் இந்த நாளில் பலனடைய போகிறது. உன் வாழ்க்கையில இதுவரை இல்லாத ஒரு அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நான் செய்து உன்னை நிரம்பி வழியக்கூடிய ஒரு அபிஷேகத்தினால் நான் நிரப்ப போகிறேன் என்று தேவன் வைராக்கிய வாஞ்சோடு இறங்கி இருக்கிறாரு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. இன்னைக்கு நான் என்னை நிரப்புவாரு, நான் நிரம்புவேன், நான் நிரம்புவேன், நான் நிரம்புவேன். அது வழிந்தோடும், அது வழிந்தோடும். அது எனக்குள்ள இருந்து புறப்பட்டு ஜீவ நதியாய் புறப்படும். ஏதேன் தோட்டத்திலிருந்து நதி புறப்பட்டது போல எனக்குள்ள இருந்து ஒரு நதிகள் புறப்படும். காலையில் அவ பற்றாக்குறை 1 குடம் வச்சிருந்தா, இப்ப ஒருவேளை 1000 குடம்னா 1000 குடம் நிரப்பி என்ன இருக்குது, ஒருவேளை 2000 குடம்னா 2000 குடம் நிரப்பி என்ன இருக்குது, ஒருவேளை 500னா 500 நிரப்பி என்ன இருக்குது, ஒருவேளை 50னா 50 நிரப்பி என்ன இருக்கு. விசுவாசமா அவ எவ்வளவு வச்சிருக்கிறாளோ அத்தனையும் கர்த்தர் நிரப்புவார். இன்னைக்கு உன் விசுவாசத்தை என்லார்ஜ்மென்ட் பண்ணு, உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு, உன் விசுவாசத்தை நீள அகல உயரமா மாத்து, உன் விசுவாசத்தை பெருசுபடுத்து. நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறியோ அந்த அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்கிறது, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. பக்கத்துல சொல்லுங்க, பிரதர் விசுவாசத்துல குறுகி இருக்காதீங்க. சூம்பின விசுவாசம் வேண்டாம், குறுகின விசுவாசம் வேண்டாம், உன்னுடைய வாழ்க்கையில இடுக்கமான விசுவாசம் வேண்டாம். சொல்லுங்க, கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இடம் கொண்டு நான் பெருகுவேன். சொல்லுங்க, சூரியனை போல என்னுடைய மகிமை வர 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 பிரகாசிக்கும். இந்த உலகத்துல கர்த்தர் என்னை முத்திரை மோதிரமாய் மாற்றுவாரு. உலகத்தில் இருக்கிற கடைமுனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போகும்படியாக என்னை ஒரு விசேஷித்தமான ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றுவாரு. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல. பேசு சிஸ்டர், 1000 மடங்கு 1000 மடங்கு கோடி மடங்கு கர்த்தர்
கர்த்தர் என்னை வித்தியாசமான மனுஷனாய் மாற்றுவாரு. சொல்லுங்க சொல்லுங்க பக்கத்துல, பிரதர் உங்களை கழுகு கோப்பாய் கர்த்தர் மாற்றுவாரு. எஸ், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கடற்கரை மணலத்தனையான ஜனங்களுக்கு உன்னை மேய்ப்பனாய் மாற்றுவாரு, தீர்க்கதரிசியாய் மாற்றுவாரு, அப்போஸ்தலனாய் மாற்றுவாரு, சுவிசேஷகனாய் மாற்றுவாரு, மேய்ப்பன்களாய் மாற்றுவாரு, ஞான திருஷ்டிக்காரனாய் மாற்றுவாரு. உன்னை கொண்டு ராஜ்யங்களை அசைப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி என்னை கொண்டு கர்த்தர் செய்வாரு. அதற்கு தான் என்னை முத்திரை மோதிரமாய் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அதற்கு தான் கர்த்தர் இன்றைக்கு வார்த்தை கொடுக்கிறாரு. நிரம்பி என்னை வழிய பண்ணுவாரு. நான் அல்ல, என்னுடைய ஆவியானவர் என்னை நிரம்பி வழிய பண்ணுவாரு. என்னை ஒரு எஸ்தராய் மாற்றுவாரு, என்னை ஒரு யாகேலாய் மாற்றுவாரு. நான் தன்னந்தனியா இருந்தாலும் சிசராவினுடைய தலையில ஆணி அடித்தவனை கொல்லும்படியாக, ஒரு பெரிய ரட்சணியத்தை செய்யும்படியாக கர்த்தருடைய கரம் என் மேல நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை கொண்டு வரும். நான் வித்தியாசமான மகனாய் இந்த இடத்தை விட்டு புறப்படுவேன் என்று சொல்லி விசுவாசத்தினால் அறிக்கை செய். வேதம் சொல்லுது, விசுவாசத்தினால் வராத யாவுமே. இயேசுவே அந்த பட்டணத்தில் அற்புதம் செய்ய முடியல. ஏன் தெரியுமா? அற்புதம் விசுவாசிக்கல. நீ செய்கிற அற்புதத்தை அங்கே போய் செய்ய கூட பிறந்த வேலை. இன்னைக்கு நமக்கு அப்படிதான். நீ எத்தனை வருஷம் தான் பிரதர் பிரசங்கம் கேட்கறது, நீங்களும் தான் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உன் விசுவாசத்தை நீ குறுக்கிக்கிட்டேன்னா ஒரு அற்புதம் நடக்காது. இங்கே தான் உட்காந்துருப்போம். ஐத்திகின் ஆவியா உட்காந்துருந்தா என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு வாரமும் தட்டி எழுப்புங்க, கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்துங்க. இந்த வாரம் ஏதாவது ஒன்று செஞ்சா என்னை அனுப்புவார். நான் வெறுமையா போக மாட்டேன். எங்க அப்பா எனக்கு மீனை கேட்டா மீனை தான் கொடுப்பார். அவர் தேலை நண்டை கொடுக்க மாட்டார். அவர் எனக்கு பயங்கரமான சர்ப்பத்தை கொடுக்க மாட்டார். நான் மீன் கேட்டு வந்திருக்கிறேன், அப்பம் கேட்டு வந்திருக்கிறேன். இன்றைய நாளில் எனக்கு அப்பத்தை கொடுப்பாரு, மீனை கொடுப்பாரு, என்னை போஷித்து அனுப்புவாரு. இந்த நாளிலே நான் புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தரினுடைய முகக்கலைகளை மாற்றி தான் அனுப்புவாரு. இன்றைய நாள் என்னுடைய ரட்சணிய நாள். இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு மகிமையின் நாள். அப்படிப்பட்ட நாளாய் கர்த்தர் என்னை மாற்றுவார்னு சொல்லி விசுவாசத்தோடு எழும்பு மகளே, தம்பி தங்கச்சி. நல்லா உங்க பேசும் பொழுது உங்களுக்குள்ள ஆவி, தேவ ஆவியான அசைவாடுறதை என்னால உணர முடியும். நீங்க அப்படியே ஜட மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுடைய இருதயத்தில் அது விழுகலைன்னு அர்த்தம், உங்க உணர்வுகளை தொடலைன்னு அர்த்தம். நான் பேசும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ள இடைப்படும் பொழுது உன்னை அறியாமலே உன் ஆவி துள்ளும். உன் ஆவி மனுஷன்ல ஒரு துள்ளுதல் வரும், உன் இடம் அசையும். அப்பொழுதே தெரியும் இவர்கள் மேல கர்த்தருடைய வார்த்தை இறங்குகிறது, விசுவாசத்துக்கு வார்த்தை அவர்களை தொடுகிறது. பவுல் சொல்றான் பாரு, விசுவாசத்துக்கு ஏற்ற ரட்சிப்பு அவனுக்கு உண்டுன்னு எப்படி சொன்னான் தெரியுமா? அவன் பேசும் பொழுது அவன் ஆவியும் இவன் ஆவி கனெக்டட் ஆகுது. என் ஆவியும் உங்கள் ஆவி கனெக்டட் ஆனாலே நான் ஆவியானோட உனக்குள்ள கிரியை செய்றேன் எனக்கு தெரியும். இல்லை சில பேர் உட்காந்துருப்பாங்க, எதையாவது சொல்லியா ஓ நேரம் நீ சொல்லிக்கிட்டே இரு, ஏன் நேரம் நல்ல வசதியாக ஃபேனை போட்டு விட்டுருக்க, நான் உட்காந்துருக்கிறேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா இங்கே நீ மனம் திரும்பி வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதாலே எங்கேயுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை விட ஒரு தெளிவான இடம், நேர்த்தியான இடம் இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை கர்த்தர் கொடுத்துருக்காரு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உன் பாத்திரம் நிரம்பும், உன் பாத்திரம் நிரம்பும். சொல்லுங்க, தலையில கை வச்சு என் பாத்திரம் நிரம்பும் சொல்லுங்க. என் பாத்திரம் fill me the fire. இன்றைக்கு ஒரு அக்கினிமயமான அபிஷேகத்தினால் என்னை நிரப்பி நீங்க அனுப்பணும் ஆண்டவரே. நான் வந்த வண்ணமாய் போக கூடாது. என் கண்கள்ல ஒரு அபிஷேகம், என் சிந்தைகள்ல ஒரு அபிஷேகம், என் நினைவுகள்ல ஒரு அபிஷேகம், என் உணர்வுகள்ல ஒரு அபிஷேகம், என் வார்த்தையில ஒரு அபிஷேகம், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் நாடி நரம்பு எலும்பு ரத்த நாண சிறுகுடல்ல ஒரு அபிஷேகம் வேணும். இன்னைக்கு நான் வெளியே போகும் பொழுது அபிஷேகம் பட்ட முத்திரையிடப்பட்ட கேருபாய் நான் புறப்பட்டு போகணும். வித்தியாசமான ஒரு மனுஷனாய் இந்த உலகத்தை நான் அசைக்கணும். தேவன் என்னை கொண்டு பயன்படுத்தின ஆண்டவர். தேவன் எந்த ஒரு மனுஷனையும் தள்ளுகிறவர் கிடையாது, அவர் புறக்கணிக்கிறவர் கிடையாது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற, கைத்தட்டுங்க, பேரொளி அவர். பிரகாசிக்கிற பேரொளி, பிரகாசிக்கிற வெளிச்சம் அவர். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அந்த புருஷர் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். நல்லா கவனிங்க, தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினா அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினா அங்கே தண்ணீர் இடுப்பு அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார், அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இங்க ஒரு அனுபவத்தை கர்த்தர் எழுதுறாரு. ஒரு அனுபவத்தை கர்த்தர் தீர்க்கதரிசிக்கு காட்டுறாரு. முதல்ல இருந்தது கணுக்கால் அளவு அபிஷேகம், கணுக்கால் அளவு நிரப்புதல். அப்புறம் இன்னும் அளந்து உள்ள கூட்டி போறார். நல்லா கவனிங்க. ஒருவேளை நீங்க கணுக்கால் அனுபவத்தோடு இங்க கேட்கலாம்,
லைவில் இருக்கலாம், நேரலையில் இருக்கலாம், ஒருவேளை இங்கே உட்கார்ந்து இருக்கலாம். உங்கள் அபிஷேகம், உங்கள் ஜெபம், உங்கள் துதி, உங்கள் அந்நிய பாஷை, உங்கள் வேத வாசிப்பு, உங்கள் ஊழியம் ஒரு கணுக்கால் அளவு, ஒரு லிமிட். நல்லா போய் அப்படி வச்சுட்டு காலை வச்சு கடற்கரையில் பார்த்துருக்கீங்க, பிள்ளைங்க ஓடி அப்படி காலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போய் நினச்சிட்டு வந்து அது சொல்லு, நான் கடலுக்குள்ளே குதிச்சேன் தெரியுமா, நான் கடலுக்குள்ளே போயிட்டு வந்தேன் தெரியுமாங்க. ஆனால் அது எங்கே தான் போயிருக்கேன்? கணுக்கால் தான் நனைஞ்சிருக்கும். கணுக்கால் நனைஞ்சதே உடம்பெல்லாம் நனைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு. ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கும் ஒரு 4 வார்த்தை பேசணுன்னே, நான் அந்நிய பாஷை பேசிட்டேன் தெரியுமா, நான் அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் தெரியுமா, ஒரு மூளை தான் பைபிள் படிச்சிருப்போம், அதுங்காட்டி எல்லாம் முடிச்சிட்ட மாதிரி ஒரு உணர்வு. இந்த அனுபவத்தோடு இருந்தால் பத்தாவது தேவனோட இன்னும் ஆழம் இருக்குதுங்க, இன்னும் உள்ளே போகணும். பாருங்க, இந்த அளவோடு அவனை விட்டுறல, அடுத்து இன்னும் அளந்தாரு. அவனுக்கு கொண்டு போகிறப்ப எங்கே இருக்கு? அடுத்து வேதம் சொல்லுது பாருங்க, இன்னும் 1000 முழம் அளந்து தண்ணீரை கடக்க பண்ணி, அது முழங்கால் அளவு இருந்துச்சு. அப்போ கணுக்கால் அளவு அனுபவம் வேற, முழங்கால அனுபவம் வேற. கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்க? கணுக்காலில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் முழங்காலுக்கு வந்துடணும். முழங்காலில் இருக்கிறீங்களா? அதே முழங்காலில் இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு அளவு வச்சிருக்காரு பாருங்க, இடுப்பு அளவு. பக்கத்தில் சொல்லுங்க, சிஸ்டர் நீங்கள் முழங்காலில் இருக்கிறீங்கன்னா இடுப்புக்கு வாங்க. கணுக்காலில் இருக்கிறீங்களா? நேராக இடுப்புக்கு வரலாம். நதி உள்ள வரணும், உள்ள வரணும், முண்டணும். பிரயாசப்படுகிறவன் தாங்க பலனில் பங்கடையும். பிரயாசம் வேணுங்க. எதுக்கோ ஒரு வேலை வாங்குறதுக்கு பிரயாசங்க. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு பொருளை பெற்றுக்கொள்வதற்கு என்ன ஓட்ட ஓடுறேன், இந்த காலையில் எழுந்திரிச்சு ஓடுறேன், சுண்டல் சாப்பிட்றேன், பார்த்தா என்னென்ன மூச்சுறேன், என்னடான்னு பார்த்தா அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறேங்கிறேன், அதை சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், இதில் நான் போய் ஜெயிக்கணுங்கிறேன். ஒரு பயிற்சி இராணுவத்தில் சேர்றதுக்கு எத்தனை விதமான சட்டத்திட்டங்களை அவன் கை கொள்றான். உலகப்பிரமான ஒன்றுக்கு மனுஷன் என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய உன்னத அனுபவத்தை பெறதுக்கு நம்ம என்ன கிடையாது தெரியுமா? சோம்பலாக இருக்கிறாங்க. அவரா கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லாட்டி வச்சுக்கட்டும். ரட்சிப்பு அவராக தானே கொடுத்தாரு, நானாக தேடி போனேன், அவராக தானே கொடுத்தாரு. அதுதான் அந்த கொடுத்ததுனால தான் இப்போ பிரச்சனை. கொடுக்காம மட்டும்தான் நீங்கள் எங்கே இருப்பீங்க? எங்கேயாவது உட்காந்து இருப்பீங்க. கொடுத்தாரு, ரட்சிப்பை கொடுத்தாரு, அதுக்காக அபிஷேகத்தையுமா அப்படியே கொடுக்கணும். தாகம் உள்ளவனுக்கு தான் தருவேன் இருக்கிறார். உனக்கு என்ன வேணும்? தாகம். எலியா புறப்படுறாரு, எலிசா பின்னாடியே போய் நிற்கிறேன். நான் தான் வேலை பார்த்தேன்ல, கொடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் தான் உனக்காக 12வது ஏற விட்டுட்டு வந்தேன்ல, குடுன்னு கேட்டிருக்கலாம்ல. இத்தனை வருஷமா தண்ணி ஊற்றினல, வேலை செஞ்சுருக்கேன்ல, குடுன்னு கேட்டிருக்கலாம்ல. அவர் கேட்குறாரு, அரிதான காரியத்தை கேட்ட. பக்கத்தில் சொல்லுங்க, அபிஷேகங்கிற அரிதான காரியம், கிருபைங்கிறது அரிதான காரியம், வரங்கள் அரிதான காரியம், வெளிப்பாடு அரிதான காரியம், வேத ரகசியங்கள் அரிதான காரியம், ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம் அரிதான அறிவை உணர்த்துற வசனங்க. சில பேர் பேசும்போது அப்படியே அறிவு வெட்டிச்சுக்கிட்டு வரும். இந்த அறிவு இல்லாமல் போச்சு, இந்த அறிவு இல்லாமல் போச்சு. அந்த அறிவு எப்படி வருது? இருக்குதுங்க, வேதத்தின் ரகசியங்கள் உள்ள இருக்குது. இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்த அருளும். வேதத்துக்குள்ள அதிசயம் இருக்குது, அற்புதம் இருக்குது, கிருபை இருக்குது, வெளிப்பாடு இருக்குது, தரிசனம் இருக்கு, எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. இதவே நம்ம மூடி வச்சுவிட்டு நம்ம போய் எதையாவது பார்க்கறது, வேலை வாய்ப்பு எடுத்து பார்த்துட்டு இருக்குது, வேலை வாய்ப்பு போட்டிருக்கானா, இங்கே இருக்குது வேலை வாய்ப்பு, லட்சம் வேலை வாய்ப்பு. இதை பாருங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னே மற்றதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன காலம், அந்த காலம், இங்கே இருக்குதுங்க எல்லா காலமும். 27 காலம் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது சகலமும். இது கண்ணாடி, இதான் மிரர். உன் முகக்கலையை காண்பிக்கிறது, உன் முகம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறது. இது ஒரு வேத புத்தகம், ஒரு கண்ணாடி. நம்ம எதோ வெளியே உட்காந்து வேற கண்ணாடி பார்த்துட்டு உட்காந்துரும். தினந்தோறும் இதை பார்த்தீங்கன்னா பிரகாசிப்ப. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இதை பார்க்கிறவன், வேதத்தை படிக்கிறவன், வேதத்தை பார்க்கிறவன், வேதத்தை சுமக்கிறவன், வேதத்தை நேசிக்கிறவன், வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிறவன், வேதத்தை பற்றுதலாய் வைத்திருக்கிறவன், வேதத்தை பிரசங்கிக்கிறவன், இந்த உலகத்தில் கைவிடப்பட்டதா வரலாறே கிடையாது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீ வேதத்தை சுமந்தா வேதம் உன்னை சுமக்கும், வேதத்தை கனமணினா அந்த வேதம் உன்னை கனப்படுத்தும். இந்த வேதத்தை பிரசங்கித்தேனா கர்த்தர் உன்னுடைய கால்களை அழகு பார்ப்பாரு. இந்த வேதத்தை பிரசங்கித்தேனா இந்த உலகத்தில் கர்த்தர் உன்னை புத்திமானாய் விளங்க பண்ணுவாரு. இந்த வேதம் உனக்கு ஞானத்தை கொடுக்கும், இந்த வேதம் உனக்கு விவேகத்தை கொடுக்கும், இந்த வேதம் எல்லா வல்லடிகளுக்கும் உன்னை விளக்கும், இந்த வேதம் சகலத்திலையும் உன்னை புத்திமானாய் விளங்க பண்ணும். இந்த வேதம் அப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத ஒரு மகுடம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. இந்த வேதத்தை கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கிறாரு. இதை உத்தமமாய் எண்ணி, இதை உத்தமமாய் பின்பற்றி, இதற்கு முன்பாய் நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து இதை நீ மேன்மைப்படுத்துவாய் என்றால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி போறாரு. கணுக்காலில் இருந்து அடுத்து முழங்கால், முழங்காலில் இருந்து இடுப்பு, இடுப்புல இருந்து தூக்குனார் பாருங்க. நீஞ்சி பாருங்களே, 1000 முழம் அளந்தால் 5வது வசனம், அது கடக்க கூடாத நதியா இருந்தது, தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. இப்போ எங்க கூட்டி போயிட்டார் பாருங்க.
ஆழத்துக்குள்ள கொண்டு நடக்கவே முடியாது, நீந்தவும் முடியாது. அது ஆழம் மூழ்கிற அளவுக்கு அது பயங்கரமான ஒரு இடத்துக்குள்ள கர்த்தர் கை தட்டுங்க. இந்த அனுபவத்தை இன்னைக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நிறைய பேர் பார்க்குற பார்வையை பார்த்தா எனக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச விசுவாசம் காத்துல பறக்கும் பொழுது இருக்கு. நீங்க பார்க்கறது அப்படியே உட்காந்து பார்க்குறீங்க. பிரதர் என்னங்க பிரதர், அன்னைக்கு உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல இருக்கணும். இன்னைக்கு நான் காலையில் ஒரு தீர்மானமாக தான் வந்திருக்கேன். ஒன்று, இன்னைக்கு உங்களை நிரப்பணும், இல்லாட்டி கர்த்தர் வேறு விதமான காரியத்தை செய்யணும். நீங்கள் எதுக்கு ரெடியாக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் வைராக்கியமாக இறங்க போகிறார். கைத்தட்டி கதை நிரப்பிற. போன வாரம் சொன்னார், வெங்கல கதவுகளை ஒட்டப்பேனார், இரும்பு தாப்பாக்களை முறிப்பேனார், பொக்கிஷங்களை தருவேனார். இந்த வாரம் சொல்றார், போன வாரம் உடைச்சிட்டேன், இந்த வாரம் நிரப்ப போகிறேன். கைத்தட்டி கருத்து நிரப்பிட்டு தான் அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்களை சுழல் காற்றா கருத்தை தூக்க போகிறார். ஆகாப்ப ரதத்தை நீ மிந்த போற. விசுவாசிக்கிற பிள்ளைகள் எஸ் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஓ ரதம் ஆகாப் ரதத்தை மிந்தும். ஆசைகளின் ஓட்டத்தை கர்த்தர் உன்னை ஓட பண்ணுவாரு. பவுலுக்கு முன்னாடி மந்திரவாதிகள் புத்தகத்தை எல்லாம் எரிச்சானா. எல்லாரும் மெர்க்குரி 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 யூபிட்டர்னு கத்தனானா. அப்படியாய் கர்த்தர் உனக்கு முன்னாடி சகல பாதாளத்தின் வல்லமைகளை முழங்கால் படிட வைப்பாரு. கர்த்தர் உன்னை இந்த உலகத்துல உன்னதமான தீர்க்கதரிசியாய் அப்போஸ்தலனாய் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பிரகடனப்படுத்த போறாரு. எப்படி யோசேப்பை கர்த்தர் ஆதியாகமம் 41:41 இவனுக்கு முன்னாடி எல்லா முழங்கால்களும் முடங்கட்டும், எல்லாரும் தண்டனிட்டு வணங்குங்க, இவனுக்கு ஞானத்திற்கு ஒப்பான ஞானம் உள்ளவன் இந்த எகிப்து தேசத்துல எங்குமே கிடையாது, இவனு சகலத்திற்கு இவனை நான் அதிகாரியா ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த அதிகாரத்துல எப்படி கர்த்தர் டாப் டு டாப் தூக்குனார் பாருங்க. அடித்தளத்துல இருந்து தூக்குனார் பாருங்க. இடையில கொண்டு போகலங்க, கொண்டே போயிட்டாருங்க. பார்வோனுக்கு மன்னனா. கை தட்டுங்க பார்க்கலாம். தூக்குனார் பாரு எங்க அப்பா. உன்னையும் அப்படிதாங்க தூக்குவாரு. இருக்கிற இடத்துல இருந்து தூக்கி லிஃப்ட் அப் பண்ணினார்னா ஹையர் 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 கொண்டு போய் உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல உட்கார பண்ணுவார். வேதம் சொல்கிறது, பிரபுக்களோடு இதோ குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உயர்ந்த அதிபதிகளோடு கர்த்தர் உன்னை உட்கார பண்ணுவார். கை தட்டிக்கார 5 ஆட்டுக்குட்டி மேய்ச்சவங்க, கொஞ்சம் ஆட்டுக்குட்டி மேய்ச்சவங்க, 5-6 ஆட்டுக்குட்டி மேய்ச்சவங்க, அப்பாவால் மறக்கப்பட்டவன், அண்ணன் தம்பியால் மறக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், மறந்து போனவன், ஆடுகள் மாடுகள் மேயர் இடத்துல சிங்கம் புலி கரடியோடு வாழ்ந்தவனை கர்த்தர் தூக்குனார் பாருங்க. சமஸ்த இஸ்ரவேலுக்கு 40 ஆண்டுகள் பிரம்மாண்டமான ராஜாவாய் கர்த்தர் வைத்தாரு. இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனாய் கர்த்தர் வைத்தாரு. தன்னுடைய பெயரை அவன் பெயருக்கு பின்னாடி போட்டுக்கிட்டாரு. தாவீதின் குமாரன் என்று சொல்லும்படியாக அவனுடைய பெயரை முன்னாடி வச்சு, தன்னுடைய பெயரை பின்னாடி வச்சு, இன்னைக்கு வரை தாவீதின் குமாரன் என்று சொல்வதில் கர்த்தர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வதில் அவர் சந்தோஷம் உள்ளவராய் இருந்தாரு. கொஞ்சம் ஆடுகளை வைத்திருந்தவனை கர்த்தர் எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான உயர்வை கொடுத்தார் இல்லையா? அப்படிப்பட்ட உயர்வை கர்த்தர் உனக்கும் தரணும்னா நீ ஒன்னே ஒன்னு செய்யணும், என்னை நிரப்பிருங்க 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 நிரப்பிருங்க. வேதம் சொல்லுது, அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறியும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பாபிலோன் ராஜ்யம் பேய்கள் ராஜ்யம். பாபிலோன் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துக்கு பெரிய ஒரு ராஜா நேப்காத்நேசர். அந்த ராஜ்யமே அவன் சொல்றதான் கேட்கணும். ஆனா அந்த ராஜ்யத்துல தானியேலுக்கு முன்பாக நேப்காத்நேசர் கைத்தட்டுங்க முகங்குப்புற விழுந்தா. காரணம் என்ன தெரியுமா? தானியேல் ஞானத்துக்கு முன்னாடி நேப்காத்நேசரால நிக்க முடியலங்க. தானியேலுடைய வெளிப்பாட்டுக்கு முன்னாடி நேப்காத்நேசரால நிக்க முடியாதுங்க. தேவ ஆவியை பெற்ற தானியேல் விசேஷித்தமான ஒரு மனிதன். அந்த ஆவியானவர் தான் அதுக்கு காரணம். ராஜா தானியேலுக்கு முன்பா கர்த்தர் முகங்குப்புற விழுக்காட்டினார்னா, நான் சுருக்கமா சொல்றேன், முழு பாபிலோனுமே தானியேலுக்கு முன்னாடி விழுந்துருச்சு. கைத்தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள், பெரிய பெரிய கண்டங்கள், பெரிய பெரிய ராஜ்யங்கள், பெரிய பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய பிரபுக்கள் குலத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு முன்பாய் சாஷ்டாங்கமாய் விழுகும்படியாக கர்த்தர் உன்னை அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறாரு. இது எல்லாம் நடப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அபிஷேகம் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளது. அபிஷேகம் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளது. வேத சொல்கிறது, என் அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும், என் அபிஷேகம் வரப்போகிற காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். பரிசுத்த ஆவியானவர் அவர் வல்லமையுள்ள ஆவியானவர். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி இருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகும். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுதலையாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அதே ஆவியானவர், மாறாத அதே ஆவியானவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிற ஆவியானவர். ஒரு ப்ராஃபஸி சொல்றேன், யாரை பற்றி கொள்றீங்களோ பற்றி கொள்ளலையோ ஆவியானவரை பற்றிக்கொள். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில உயர்வு. தாய் தகப்பனை பற்றி கொள்வதை விட ஆவியானவரை பற்றிக்கொள். இந்த உலகத்தில் சிநேகிதனை பற்றி கொள்வதை விட ஆவியானவரை பற்றிக்கொள். படிப்பை பற்றி கொள்வதை விட ஆவியானவரை பற்றிக்கொள். பட்டத்தை பற்றி கொள்வதை விட ஆவியானவரை பற்றிக்கொள். உன்னுடைய பதவியை பற்றி கொள்வதை விட ஆவியானவரை பற்றிக்கொள். பணம் காசு பொருள் அழகு அந்தஸ்தை பற்றி கொள்வதை விட ஆவியானவரை பற்றிக்கொள். அது ரதம். அந்த ரதம் உன்னை தர 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 தரன்னு இழுத்துக்கிட்டு போகும். அது உயர்ந்த ஹயராய் கொண்டு போய் உயர்ந்த
உயர்ந்த மகுடத்துல உன்னை உட்கார பண்ணும். வேதம் சொல்கிறது ஆவியானவர் சகலத்தை செய்து முடிக்க வல்லமையுள்ளவர். ஆவியானவரை ஒருவர் துக்கப்படுத்தாதிருங்கள். ஆவியானவர் பயங்கரமுள்ள பராக்கிரமசாலி. அவர்தான் தேவனுடைய ஆவியானவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிற ஆவியானவர். அவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டு இருக்கிற ஆவியானவர். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? அந்த ஆவியானவர் தான் நீங்க நிரப்புவதற்கு இடம் கொடுக்கணும். என் கண்ணை நிரப்பிருங்க, என் மனதை நிரப்பிருங்க, என் உணர்வை நிரப்பிருங்க, என் உதடுகளை நிரப்பிருங்க, என் இருதயத்தை நிரப்பிருங்க, என் ஆவி ஆத்மா சரீரத்தை நிரப்பிருங்க, என் குடும்பத்தை நிரப்பிருங்க, என் கணவனை நிரப்பிருங்க, என் பிள்ளைகளை நிரப்பிருங்க, என் ஊழியத்தை நிரப்பிருங்க, என்னுடைய பொருளாதாரத்தை நிரப்பிருங்க, என்னுடைய தொழிலை நிரப்பிருங்க, என்னுடைய பிரயாணத்தை நிரப்பிருங்கன்னு நீ இடம் கொடுக்க இடம் கொடுக்க இடம் கொடுக்க அணுவணுவாய் அணுவணுவாய் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆவியான நிரப்புவா. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? சாலமோனு துதி செலுத்தி பலி செலுத்தின உடனே தேவனுடைய மகிமை தேவாலயத்தை சொல்லுங்க நிரப்பினது. ஒருத்தையும் கூட நிக்க முடியல. கைத்தட்டி கர்த்தருக்கு. மேல் வீட்டில் தேவனுடைய ஆவியானவர் நிரப்பினாரு. எல்லா பேரும் பலபாச பேசினா. அவன் நல்லவன் கெட்டவன் வந்தவன் போனவன் உட்கார்ந்தவன் எந்திரிச்சவன் தூங்குனவன் நடிச்சவன் படுத்து கிடந்தவன் கைத்தட்டுங்க எல்லாத்தையும் நிரப்பிடுவாரு. ஃபில் த ஃபயர். தேவனுடைய ஆவியானவர் நிரப்பினார்னா இங்க இருக்கிற எல்லாரையும் குருடன் ஜப்பானி முடவன் நடக்க முடியாதவன் பேத இதோ மலை சூம்பிட உருப்படியவன் மலடு எல்லாத்தையும் நிரப்பிடுவாருங்க. எல்லாரையும் நிரப்ப அவர் போதுமானவருங்க. அவரால் முடியுங்க. அவர்தான் படைப்பின் தேவன். அவர்தான் படைப்பின் சிகரம். அவர்தான் ஜனிப்பித்தவர். அவர்தான் உறுப்புகளை உருவாக்கினவர். அவர் நிரப்பிட்டார்னா அந்த பகுதி செயல்பட ஆரம்பிச்சிரு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கண்ணை நிரப்பினா கண்ணு பார்க்கும், காதை நிரப்பினா காது கேட்கும், கையை நிரப்பினா கை செயல்படும், காலை நிரப்பினா கால் ஓடும், இருதயத்தை நிரப்பினா இருதயம் ஃபங்க்ஷன் ஆகும். இதோ ஒவ்வொரு உறுப்புகளை நிரப்பினார்னா அது தேவனுடைய சித்தத்தை அதன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். எந்த பகுதி உங்களுக்கு சூம்பி இருக்கிறதோ, எந்த பகுதி உங்களுக்கு செயல்படலையோ, எந்த பகுதி உங்களுக்கு இதோ செயல்படாமல் ஆக்டிவ் இல்லாமல் இருக்கிறதோ அந்த பகுதியில் இன்றைக்கு கர்த்தருடைய நிரப்புதல் வரப்போகிறது. அந்த பகுதி இந்த நாளில் பலனடைய போகுது, சிறனடைய போகுது, கழுகு கொப்பாய் அது எழுப்ப போகிறது. அந்த பகுதியில் தேவன் தன்னுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை காண்பிக்க போகிறாரு. ஏனென்றால் அவர் நிரப்புகிற ஒரு தேவனா இந்த நாளில் இறங்கி இருக்கிறார். ஓ வெறும் பாத்திரத்தை காண்பி, ஐயா என் பாத்திரம் வெறுமையா இருக்குது, என் வீடு வெறுமையா இருக்குது, என் சம்பளம் வெறுமையா இருக்குது, என் கண்ணு வெறுமையா இருக்குது, என் உணர்வு வெறுமையா இருக்குது, என் கர்ப்பப்பை உணர்வு வெறுமையா இருக்குது, என் ஜீன்கள் வெறுமையா இருக்கு, எனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான அணுக்கள் வெறுமையா இருக்குது, இன்னும் அதுல உயிர் மீட்சி இல்லாமல் இருக்கிறது, என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு பொருள்களும் ஒவ்வொரு இடமும் வெறுமையா இருக்குது, இந்த ஆலயத்தில் இவ்வளவு இடங்கள் வெறுமையா இருக்குது, ஊழியத்தில் இவ்வளவு பகுதிகள் வெறுமையா இருக்குது, நிரப்புங்க 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 நிரப்புங்கன்னு கேட்டேனா அந்த பகுதிகளை எல்லாம் கர்த்தர் நிரப்புவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். ஞானம் கர்த்தரிடத்தில் இருக்குதுங்க. நம்ம படிக்கிற புத்தகத்தில் இருக்கிறது ஞானம் இல்லைங்க, அது அறிவு. ஆனா தேவன் கொடுத்தார்னா அனந்த ஞானத்தை கொடுப்பார். கைத்தட்டி வேதம் சொல்லுகிறது கல்விமானுக்குரிய ஞானத்தை கொடுப்பார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். எங்க வேத புத்தகத்தில் இருக்கிற ஞானம் வேறங்க, பாட புத்தகத்தில் இருக்கிற ஞானம் வேறங்க. பாட புத்தகம் தராத ஞானத்தை வேத புத்தகம் தரு. கைத்தட்டி கர்த்தருக்கு. உலக ஆசிரியர்கள் சொல்லி தராத ஞானத்தை வேதத்தை கற்றோர்கள் கல்விமான்கள் சொல்லக்கூடிய ஞானம் வித்தியாசமா இருக்கும். வேதம் சொல்லுகிறது ஸ்தேவானுடைய ஞானத்துக்கு முன்பாக வேத பண்டிதரும் நிக்க முடியலங்க, கல்விமானு நிக்க முடியலங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் நடுங்கிறான். ஏனென்றால் பந்தி விசாரிப்புக்காரன் பேசுற ஞானம் பயங்கரமா இருக்குது. இந்த ஞானம் எங்க இருந்து இறங்கி வந்தது தெரியுமா? அனுரோதையும் உன்னதத்திலிருந்து இறங்கின அனுரோதையும் ஞானத்தை போதிக்கிற ஆவியானவர் ஸ்தேவானுக்குள்ள இறங்கினார் அல்லவா, அவன் ஞான வித்தியாசமா இருந்தது. சொல்லுங்க இன்னைக்கு நிரம்புற அனுபவத்துக்குள்ள நான் போறேன். நிரம்புற அனுபவத்தை நான் நீஞ்ச போறேன். எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நிரம்பி வழிகிற சொல்லுங்க ஓவர் ஃப்ளோ. அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண ஒரு டேம் உடைஞ்சா என்ன ஆகும்? அப்படி இழுத்துட்டு போகும் பார்த்திருக்கீங்களா? ஒரு சுனாமி வந்தா என்ன ஆகும்? எல்லாம் மரம் செடி கொடி கார் வண்டி வீடு பங்களா எல்லாத்தையும் இழுத்துட்டு புரியுது பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிரப்புதல், கண்ட்ரோல் பண்ண முடியாத நிரப்புதல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் நிரம்பி வழியறது, அதான் நிரம்பி வழியறது. எனக்கு உங்க கைத்தட்டில் பார்த்தாலே வேணாம் பிரதர் அப்படிலாம் நிரம்புனா நான் அங்கே கிடப்பேன் இங்கே கிடப்பேன். சுய வேணாம் சிஸ்டர், சுயத்தை நம்பினேன்னா நீ முன்னேறவே முடியாது. சொல்லுங்க கொன்று போட்டாலும் சரி. இன்னைக்கு என்ன நடந்த வெட்டிக்கட்டும், என் சரீரம் வெட்டிக்கட்டும், என் உணர்வுகள் வெட்டிக்கட்டும், என் உடல் உறுப்பு எல்லாம் பாட்டா பிச்சாலும் சரி, நிரப்பிருங்க 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 நிரப்பிருங்க. இனி நான் அல்ல, எனக்குள்ள இயேசு. நான் அல்ல, எனக்குள்ள ஆவியானவர். இனி நான் அல்ல, என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமா மாறணும். இனி நான் வெளியில போறப்ப இதோ சிங்கத்தை போல போகணும், கழுகை போல போகணும், காண்டாமிருகத்தை கொத்த போகணும், இதோ எருதை போல நல்ல பலமுள்ளதாய் போகணும். இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக ஆவியானவருக்காக பிதாவானவருக்காக இந்த உலகத்தை கீழது மேல்தாய் அசைக்கக்கூடிய ஒரு ரெயின்காட் போங்கே போல, ஒரு சார்லஸ் பின்னி
பென்னியை போல, ஒரு டிபி ஜோஸ்வாவை போல உலகத்தை அசைக்கக்கூடிய ஒரு தேவ மனிதனா கர்த்தருடைய ஆவியானவர் என்னை மாற்றணும்னு சொல்லி கேளு கேளு. ஒரு சார்லஸ் பென்னியை போல கேளு, ஒரு கேத்தரின் குல்மா போல என்னை மாற்றுங்கன்னு கேளு, ஒரு எஸ்தர் ராணியை போல கர்த்தர் என்னை மாற்றுன்னு சொல்லு. அவ சொன்னால செத்தாலும் சாகுறேன், செத்தாலும் சாகுறேன், எனக்கு தேவை அந்த கிருபை, எனக்கு தேவை அந்த மகிமை. அந்த ராஜா கிட்ட போறப்ப எனக்கு ஒரு மகிமை வேணும்னு கேட்டா இல்லையா? அதனாலதான் 127 நாடுகளுக்கு கர்த்தர் அவளை ராணியை தூக்கி உட்கார பண்ணினார். கை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்வையா. வேதம் சொல்லுது பாருங்க, லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 5:7. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Thank you wonderful the Holy. அப்பொழுது மற்ற படகுகளில் இருந்து வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழ்ந்து போகத்தக்கதாக நிரப்பினார்கள். இவங்க படகை குறித்து வேதம் சொல்கிறது. என்ன பண்ணுனாங்கன்னா, வேதம் சொல்லுகிறது பாருங்க, 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் போதகம் பண்ணி முடிந்த பொழுது சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படலை. இவன் படகு எப்படிப்பட்ட படகு? ஒன்று கூட இல்லைங்க. பக்கத்தில் சொல்லுங்க, பிரதர் ஒன்றும் சொல்லுவாங்க, ஒன்று கூட இல்லை பிரதர். உங்களில் அடுத்த மாதம் கூட வண்டி ஓட்டுறதுக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட இல்லை பிரதர். அடுத்த மாதம் எப்படி 6ன்னு போட்டாலே பயமா கிடக்கு. இங்கே ஃபீஸ் கேட்பேன், அங்கே ஃபீஸ் கேட்பேன், பிள்ளைய புத்தகம் கேட்பேன், நோட்டு கேட்பேன், ஷூ கேட்பேன், டை கேட்பேன், பஸ்காரன் வந்து பஸ் ஃபீஸ் கேட்பேன். கடுகு வாங்குறதா, உளுந்து வாங்குறதா, பருப்பு வாங்குறதா, சீரகம் வாங்குறதா, அரிசி வாங்குறதா, பீஸை கட்டுறதா, ஒன்றுமே இல்லை பிரதர். இருக்கிறீங்க, உங்கள் நடுவில் இருக்கிறீங்க, லைவில் இருக்காங்க நிறைய பேர். ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை. இவன் சொல்றான் பாருங்க, பேதுருங்க, மீனவன்க, பிறப்புல இருந்து மீன் பிடிக்கிறவங்க சொல்றேன், ஒன்னு கூட அகப்படலை, ஒன்னு கூட அகப்படலை, எல்லாம் ஜீரோ. விடிய 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 வலை போட்டு வலை போட்டு வலை போட்டு வெறும் தலைப்புரட்டை தான் வந்திருக்குது, பாம்பு தான் வந்திருக்குது, தேளு தான் வந்திருக்குது, உலகத்தில் இருக்கிற பூரா இருக்குது, எக்ஸப்ட் மீன் மட்டும் இல்லை. ஒன்னு கூட ஒரு மீன் இல்லை. நீயும் வலை போட்டு அங்கே போய் வேலை பார்த்து இங்கே போய் வேலை பார்த்து. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. சாயந்தரம் வந்தனே ஹோட்டலில் மேனேஜராக இருப்பாங்க, காலையில் பேப்பர் போடுவாங்க, அங்கிட்டு ஓடுவாங்க, இங்கிட்டு ஓடுவாங்க. குடும்பத்தை நடத்துறதுக்கு 9-10 வேலை செய்வாங்க. இந்த வேலையில தான் முன்னேறலாமா, அந்த வேலையில தான் கடனை கட்டிடலாமா, இந்த வேலையில தான் கடனை கட்டிடலாமா. கடைசியில் வந்து பார்த்தா அவங்க சம்பாரிச்சது 20,000ன்னு வச்சுங்களே, வட்டி கட்டினதே 40,000 கட்டியிருப்பாங்க. கடைசியில் 20,000 பேலன்ஸ். அப்படி ஆளுங்க தான் தலையில் துண்டை போட்டு சொல்லுவாங்க, ஒன்றும் முடியல பிறகு. நானும் ஓய்வில்லாமல் அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன், இங்கே போடுறேன், இங்கே போடுறேன், இங்கே போடுறேன். வரவு 8 செலவு 10 இருக்குது. என்ன செய்யறதே தெரியல. இப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறான். விடிய 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 போட்டு போட்டு பார்த்துட்டேன், ஒண்ணுமே கிடைக்கலையே. இப்ப ஆனாலும் கை தட்டுங்க, ஆனாலும் கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் அவன் சொல்றான், ஆகிலும், சத்தமா சொல்லுங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. வலைய போட்டதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? வசனத்தை வாசிங்க, அந்த வசனம் வாச்சல்ல. அப்பொழுது மற்ற படகுகளிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து கை தட்டுங்க, 2 படகுகளும் அமிழ்ந்து போகத்தக்கதாக நிரப்பினார்கள். வலையில் நிறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? தேவன் சொன்ன இடத்துல வலை போட்டா நிரம்பும். பக்கத்தில் சொல்லுங்க, பிரதர், தேவன் சொன்னதை செஞ்சேனா நிரம்பும், தேவன் சொன்ன இடத்துக்கு போனேன்னா நிரம்பும், தேவன் சொன்னபடி செஞ்சேனா நிரம்பும். தேவன் கை காட்டுற இடத்துல பாயணும். தேவன் சொல்றதுக்கு எஸ் சொல்லணும். தேவன் சொன்னால் ஆமேன் ஆண்டவரே கீழ்ப்படுகிறேன். மரியாள் சொன்னால் அல்லவா, என்ன சொன்னா? நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? எங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன், இல்லாட்டி கட்ட போற புருஷனை போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ, எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான், தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் சண்டைக்கு வருவேன், அவனை போய் ஒரு வார்த்தை கேட்டு வரேன். அப்படி சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? அதெல்லாம் நல்லா தெரியுது. ஆனா நம்ம மட்டும் அதை சொல்ல மாட்டோம். என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவருக்கு நான் அடிமை. கை தட்டுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்றாங்க, ஆண்டவருக்கு நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவருக்கு நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும். நான் சொல்ற இடத்துல வலை போடுறேன். அவனுக்கு தெரியும் பகல்ல வலை போட்டா கிடைக்காதுன்னு. இவன் பெரிய யோசனைக்காரங்க. இந்த பேதுரு முந்திரி கொட்டையில பெரிய முந்திரி கொட்டைங்க. எல்லாத்துலயும் இவன் வந்து வாயை விட்டுக்கிட்டு, தலையை விட்டுக்கிட்டு, மூக்கை விட்டுக்கிட்டு, வாழை விட்டுக்கிட்டே இருப்பேன். பின்னாடி பாருங்களேன், இதுக்கு பின்னாடி இவன் பண்ற கொடுமை எல்லாம் வேதத்துல இருக்கு. எல்லாத்துலயும் இவன் தான் முந்திரி கொட்டை மாதிரி வந்து நிற்பான். ஏன்னா ஏஜ் கூட, இயேசுவோட ஏஜ் வயசு கூட. அதனால அந்த அனுபவம், ஏஜ் அனுபவம் இருக்குல்ல. இப்ப நம்மளுமே ஜூனியரை எப்படி பார்ப்போம்? ஏய், நீ என்னதான் இருந்தாலும் உனக்கு வேதம் தெரிஞ்சாலும் நான் சீனியர்ரா, என் வயசு என்ன தெரியுமா, உன் வயசு என்ன தெரியுமா, அப்படித்தானே பார்ப்போம். பேதுரு ஏஜ் கூட. உடனே இயேசு ஆலோசனை சொல்றார், எல்லாத்துக்கும் எல்லாம் அனுப்பிடுவோம், சாயந்தரம் ஆயிடுச்சு, வனாந்தரம், இங்க ஒண்ணுமே கிடையாது,
வனாந்தரம். இவர் தான் முந்திரி கோட்டை மாதிரி போய் சொல்றாரு. எல்லாத்துலயும் இவங்க தான் முன்னாடி இருப்பாங்க. நீ நல்லா கூர்மையா படிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட கூர்மையான புத்திக்காரரே இப்ப சொல்றாரு, ஆகிலும் பிரசங்கத்தை கேட்டேன், என் மனசு தொற்றுச்சு, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வளைய போடுறேன். இன்னைக்கு உங்க மனசு வார்த்தையை கேட்கட்டும். சொல்லுங்க, ஆகிலும் நீ சொல்றபடி நான் நிரப்பிடுறேன் ஆண்டு, நிரப்பிடுங்க ஆண்டவரே. இனிமேல நான் நிரப்பாம ஓடுனா ஒன்றும் ஆகாது. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, காரிய சித்தியோ கர்த்தரால தான். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து ஜெயம் வராது. இதோ பலத்தினால் அல்ல. பக்கத்துல சொல்லுங்க, நம்ம பலத்துல நம்ம நிறைய காரியம் செஞ்சிருக்கிறோம், நிறைய யோசித்து பார்க்கிறோம், இப்படி போலாமா அப்படி போலாமா. நமக்கு நிறைய மூளை இருக்குதுங்க, நிறைய யோசிப்போம். மனித மூளையெல்லாம் ஜீரோ, கர்த்தருடைய மூளை தான் ஹீரோ. கைத்தட்டி கர்த்தருக்கு. அவருக்கு தெரியும், வரப்போறதெல்லாம் தெரியும். எங்க அவர் அழகா சொல்றாரு, பவுல் சொல்றாரு, டே வேணாம்டா, இந்த கப்பல் யாத்திரையில சேதம் உண்டாகும் என்று நான் காண்கிறேன், இங்க ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு கர்த்தர் எனக்கு சொல்றாரு, போக வேணாம்டான்னு சொல்றேன் ஊழியக்காரன். ஆனா அங்க இருக்கிறவன் 276 பேரும் சொல்றேன், ஏய் நல்ல சாதகமா தென்றல் காற்று அடிக்குதுல, நல்ல குளு 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 குளுன்னு காத்து பார்த்தா ஜோரா அடிக்குதுப்பா, நீ கப்பலை செலுத்து மாலுமி, நீ சொன்ன செத்தேன். மாலுமி சொல்றேன், அழகான காத்து, இந்த காத்துல பிரயாணம் பண்ணாட்டி எப்படி, அது வாட்டில் போகுது பாரு கப்பல், விட்டான் பாரு கொஞ்ச நேரம் தான், பின்னாடி வந்துச்சு பாரு ஒரு பெரிய கிளியோத்தான். கை தட்டுங்க பார்க்கலாம். அடிச்சு பின்னணியும் காணா, முன்னணியும் காணா, மேலே இருக்கிற கப்பல் தட்டையும் காணா, சரக்குகளையும் காணா. எல்லா பேரும் சொல்றேன், ஜீவனே போச்சுடா, எல்லாம் போச்சு, பிழைப்போமாங்கிற அருகதே இல்லாமல் போச்சு. சொல்றேன், தப்பி பிழைப்போமேங்கிற நம்பிக்கை எனக்கு அற்று போச்சு. சூரியனையும் பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல, நிலாவையும் பார்க்கல, எல்லாம் இருட்டு கண்டு போச்சு. இனி அவ்வளோதான் க்ளோஸ். தாவீது பவுலே சொல்றாரு, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எனக்கு, ஆனாலும் கை தட்டுங்க, இதான் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி எனக்கு வந்து சொன்னாரு, பொருள் சேதமே அல்லாமல் பிராண சேதனை இல்லை. கை தட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் சொல்றதை கேளுங்க. உங்க முந்திரி ஞானத்தில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, பழைய எக்ஸ்பீரியன்ஸை வைக்காதீங்க. பழைய அனுபவம், மோசே பழைய அனுபவத்தை வச்சார், அடிக்க சொன்னார் இல்லையா, அதவே பிரெயின்ல வச்சிருக்கேன். எப்ப பார்த்தாலும் அடிக்க சொன்னாரு அடிக்க சொன்னாரு அடிக்க சொன்னாரு. இப்பதான் மாத்திட்டாரு, பேசத்தானே சொன்னாரு. அந்த அடிக்க சொன்னாரு ஞாபகமே இருக்கு இவனுக்கு. எதாவது பழைய ஏற்பாட்டு காலம் பூரா அடிதிடி காலம், நல்லா தெரிஞ்சுக்கணும். தாவீது எப்படி ஊழியம் செஞ்சார், சும்மா எப்ப பார்த்தாலும் வில்லும் கம்பும் தட்டையும் அட்டியும் கொத்தையும் வெட்டும் குத்தும். அவன் ஊழியமே அதான். எப்போ பார்த்தாலும் அங்கே சண்டை இங்கே சண்டை, வெட்டு குத்து, கையை வெட்டி காலை வெட்டி, பூரா கையும் காலு தலை வாய் பூரா ரத்தம் தான். ஆண்டவர் சொன்னார், போய் சொல்லடா, நீ எல்லாம் எனக்கு ஆலயம் கட்ட வேணாம், உன் கை பூரா என்னவா இருக்கு. பழைய ஏற்பாடு பூரா அடிதிரி சண்டை தான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, நம்முடைய யுத்தம் ஆவிகளோடு யுத்தம். கை தட்டுங்க. இப்பெல்லாம் ரத்தம் மாம்சத்தில் கிடையாது, இப்பெல்லாம் வால்பர் யுத்தம் தான். முழங்காலில் தான் நம்ம யுத்தம். இப்போ யுத்தம் மாறிடுச்சு. பழைய யுத்தம்னா தான் நம்ம நேரம் நீங்கள் ஆளுக்கு ஒரு தடி வச்சிருக்கணும், நான் 2 ஈட்டி கடப்பாறை கேடையம் அருவா குத்தா எல்லாம் இங்கே வரிசையாக இருக்கணும், அதுதான் சண்டை. இப்போ அப்படி கிடையாது, இப்போ யுத்தம். கை தட்டுங்க. ஆவிகளோடு போராட்டம், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். தாவீதுகிட்ட சொல்றாரு, அப்படிலாம் நீ யுத்தம் பண்ண முடியாதுப்பா, இனி உட்காந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணு. அருமையான தம்பி தங்கச்சி, இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, 2 படகு நிரப்பி போட்டாரு. இவன் என்ன பண்ணுன, இவன் செஞ்ச கிரியேட்டிங் என்ன செஞ்சான், ஒன்னே ஒன்று செஞ்சான், சொன்னதை கேட்டேன். பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் சிஸ்டர் சொன்னதை கேளுங்க, சும்மா தாண்டிட்டு அலையாத. முசுக்கோட்டை செடியில் உட்காருன்னா அங்கே போய் உட்காரு, அமைதியா இருன்னா அமைதியா இருக்கும். பழைய அனுபவத்தை சொல்லக்கூடாது. போய் இப்போ பேசுறான்னா போனோடனே டம்முன்னு அடிச்சு விட்டான். கோபம் இருக்கு, எதுக்கு கோபம் வருது? கோபம் வந்தால் அடிப்பியோ, கோபம் வந்தால் நீ வாயை பேசுவியோ. அப்புறம் சகரியா மாதிரி ஒட்டி விட்டுருவார். போ கொஞ்ச நாளைக்கு மேலே ஒட்டிக்கும் உதட. அப்புறம் பெப்ப பெப்பேன்னு ஊரெல்லாம் ஊமையை அலையான். எல்லாரும் சொல்லுவாங்க, இந்தா ஊமச்சி வர்றாப்பார், ஊமையை வர்றாம்பார். என்ன தப்பு பண்ணானா அவங்க ஆண்டவரே வாயை ஒட்டி விட்டார். அவன் என்ன தப்பு பண்ணேன், சகரியா விசுவாசிக்க மாட்டேன்ட்டேன். நம்மளும் இப்போ அப்படி தாங்க. இதெல்லாம் என்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு பிறகு. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு பிறகு. ஒரு 10 நிமிஷம் ஜெபத்தில் ஏதாவது கிருபை தர மாட்டாரா? 10 நிமிஷம் ஜெபம் பண்ணால் ஆவி உலகத்தில் அப்படி ட்ருன்னு அங்கே போக முடியாதா? புத்தகத்தில் வேணால் படிச்சுக்கலாம், போக முடியாது. மணிக்கணக்காக ஜெபம் பண்ணணும். கை தட்டுங்க. தேவனோடு சங்கமிக்கணுங்க, தேவனோடு உறவாடணும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். சரி, வேதத்தில் இப்படி நிறையா இருக்கு. வனாந்தரத்தில் வர்றப்ப இந்த கொடுமைக்கார பாய்க இருக்காங்களே, நம்ம பாய்க தான் இஸ்ரவேலர். அங்கன்னா வயிறார சாப்பிட்டோமே, எகிப்தில் கிரயம் இல்லாமல் சாப்பிட்டோமே, வெள்ளரிக்காய் சாப்பிட்டோமே, கும்புட்டிக்காய் சாப்பிட்டோமே, கீரை சாப்பிட்டோமே, மச்சம் சாப்பிட்டோமே. அங்கே அதான் சாப்பிட்டேன், தாளடி கூட கிடைக்கலன்னு ஏதுன்னு சொல்லு. இவன் அள்ளி விடுறான் பாரு கதை. நம்மளால இப்படி தான் அள்ளி விடுறேன். எங்கள் அப்பா வீட்டுக்கு போனோன்னா செல்லை எடுத்து கொடுத்தாரா, சட்டை எடுத்து கொடுத்தாரா, சாப்பாடு போட்டுறாங்க. உண்மையை போய் பார்த்தா தான் தெரியும் என்ன கொடுத்தாருன்னு. தான் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க, ஒன்று கூட கொடுத்துருமா. அள்ளி விடுறதுல நம்மளை மாதிரி ஆளுக அங்கே இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்கிறது. அங்கே போய் பிரிச்சு விட்டாங்க பிரதர். வயிறு நிறையா சாப்பிட்டாங்க, பட்டினியாக தான் வந்திருப்பாங்க.
நிறைய காரியத்தை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டுட்டே அன்சோன் போட்டுக்கிட்டே சொல்றது. 1 9 ஆகி 9 பக்கத்தில் 1க்கு பக்கத்தில் ஒரு 10 0 போட்டால் சரியா போச்சுல. அது யார் வந்து பார்க்குறான்? இவன் கிரயம் இல்லாமல் சாப்பிட்டானா. அங்கே அவனை ஒரு நாள் சட்டை போட்டிருக்க மாட்டேன். அங்கே எல்லாம் அடிமை கோலம். டே இன்னொன்னே உழந்து கையை கட்டிட்டு ஐயா சொல்லுங்க கேட்குறேன்னு தான் சொல்லணும். 430 வருஷம் அடிமையாக இருக்கேன். ஆனால் இவன் வர்ற வழியில் கெத்தா பேசுறது, கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட கும்புட்டிக்காய் கீரை மச்சங்கள் எல்லாம் விட்டுட்டு எவ்வளோ சலிக்கிறான் பார். யாத்திரை 16:3 படிச்சு பாருங்க. அவன் சொல்ற சேட்டையை பாருங்க. இதுக்கு தாங்க நண்டு கொளுத்தா வலையில் இருக்காதுங்கிறது இதான். இந்த திமிரு பிடிச்ச ஆண்டவர் இவங்களை திமிரு பிடிச்ச வகைகளை கூட்டிட்டு வந்தா என்னென்ன சேட்டை பண்றான் பாருங்க. 16:3 இவங்க என்னைக்குங்க இறைச்சி பாத்திரத்தில் உட்காந்து சாப்பிட்டேன் சொல்றேன் பாருங்க. கனவு சொல்லுவாங்களே, பொழப்பு நினப்பு பொழப்ப கிடக்குமா. எங்கே போய்கிட்டு இருக்கிறோம், பரலோகத்துக்கு நேராக போய்கிட்டு இருக்கிறோம்னா அங்கே திருப்பி சொன்னாங்க. அண்ணுங்கள்லாம் என்ன மாதிரி விளையாட கொண்டாடுவாங்க. நாங்கள் வாட்டில் ஆடிக்கிட்டு பட்டையை அடிச்சுக்கிட்டு கொட்டையை அடிச்சுக்கிட்டு விசிலை அடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி சுற்றிக்கிட்டு இருப்போம். இங்கே வந்து தோத்துறோம் துதிக்கிறோம். போ நரகத்துக்கு போ. இங்கே பரலோகத்துக்கு போகிற இடம், அங்கே நரகத்துக்கு போகிற இடம். விசாலமான பாதை கேட்டுக்கு போகிறது, இடுக்கமான பாதை பரலோகத்துக்கு. இங்கே வந்தால் காலை கையை முட்டைக்கு என்னதான் கேட்கணும், செவிப்பறையெல்லாம் பிஞ்சு போயிடும், காதெல்லாம் பொத்துக்கிட்டு போயிடும். அப்படி போய் கர்த்தருடைய வார்த்தையை உள்ளே கொண்டு போகிறோம். இப்படிலாம் அங்கே யாரும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க தாங்க பிள்ளைய வாயை பொத்துக்கிட்டு கொடுப்பாங்க. சோத்தை தின்னு ஊட்டி நறுக்கு சாப்பிடுன்னு. ஏன்னா அவங்க பாசம் இருக்குது. சாப்பிட்டா சாப்பிடாட்டி போய் தொலை போய் பட்டினி கடைங்கிறாங்க. அவன் என்ன அர்த்தம்? பிள்ளை மேலே என்ன இல்லை. நான் வந்து உட்காந்து வந்தார் போனார் இவர்தார் மனிதன் அவர்தான் போயிட்டு வாங்க. நீங்களும் என்ன செய்வீங்க? அப்பா ஆள் தப்பிச்சப்படா இன்னைக்கு விட்டுட்டாரா வெள்ளனே போத்தான் சொல்லுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு ஜீவன் தராதே. உட்காந்து வளைச்சு தப்படிக்கிற மாதிரி மாற்றி அடிச்சு மண்டையில் அடிச்சு வயிற்றுல அடிச்சு வாயில் அடிச்சு இடுப்பில் அடிச்சு ஒடிச்சு எப்படியாவது என் பிள்ளைகள் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கொளுத்த கடாவாக மாறணும்னு சொல்லி பிரயாசத்தோடு பிரசங்கிக்கிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட சிலாக்கியங்கள் இந்த பூமியில் உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்குன்னு. இதுதாங்க தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற நேசத்தினுடைய அடையாளம். இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுது. இந்த பகை என்ன சொல்றாங்க பாருங்க. நாங்க இறைச்சிகள் பாத்திரண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையில் செத்து போனாமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவரிடத்திலே எங்கெங்க கூட்டிட்டு போறாரு. எவ்வளவு பெரிய தரிசனத்தோடு அவர் கூட்டிட்டு போறாரு. எவ்வளவு வெயிட்லெஸ்ஸான வார்த்தையை சொல்றான் பத்தியா. எவரை லேசி மேன், எவ்வளவு சோம்பல் உள்ளவன் பார். உட்காந்து சாப்பிட்டானா இவங்களை வனாந்தரத்தில் கூட்டிட்டு போறியே. எங்க கூட்டிட்டு போறேன்? இவனுக்கு தான் நல்லது. கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், இது வளமிக்க தேசம், தேவனுடைய இருதயம் இருக்கிற தேசம். என்னாலும் கர்த்தர் அங்க இருக்க, அங்க கூட்டிட்டு போறாரு. அந்த மேன்மை தெரியாம இவன் இந்த அடிமையாவே இருக்கணும்னு நினைக்கிறானே பார். எவ்வளவு ஒரு சீப்பான ஒருத்தன் பார். இன்னும் பாருங்களேன், அடுத்து வர மோசே ஏன் கோவப்பட்டார் தெரியுமா? என்னாகமம் 11:31. என்னாகமம் 11:31. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 11:31. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஆமே 4வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அதிலே 4 வாசிச்சிட்ட அப்புறமா பின்பு அவர்கள் இந்த பலஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், ஆமா பெரிய திரவியம், உலகத்தில் இல்லாத திரவியம், வெள்ளரிக்காய், இதெல்லாம் கிடைக்காத ஒரு பொருள், இதெல்லாம் சொல்றான் பாருங்க. நினப்பு இதான் அந்த இடத்துல. வெள்ளரிக்காயாவது வந்துருச்சு பாரு. அப்ப வீட்டில் இருந்தா புருஷன் நினப்பு வந்துடுது, புருஷன் வீட்டில் இருந்தா யார் நினப்பு வருது? இதாங்க மனுஷனுடைய வாழ்க்கை. அங்க இருக்கிறப்ப சீப்பை வேகமா இங்க வர்றது, இங்க வந்து உட்காந்துட்டு அங்க நினைச்சிட்டு அழுகிறது. எங்க அப்பா என்னை எப்படி உட்கார வச்சுட்டே டீ கொடுப்பார், உட்கார வச்சுட்டே சாப்பாடு கொடுப்பார். அங்க போய் அவன் 2 வயசானா வீட்டுக்காரர், எங்க வீட்டுக்காரரு எப்படி காலையில ப்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு, காலையில சாப்பாடு தட்டோடு நிற்பார். ஒன்னு பேச்சை நம்பி அவரை விட்டுட்டு வந்து இக்கரைக்கு போனா அக்கறை வச்சு அக்கறையோடு போனா இதாங்க. இவன் இங்க போய்கிட்டு இருக்கிறேன் என்ன நினைக்கிறான் பாருங்களே. எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கும்பட்டிக்காய்களையும் கீரைகளையும் இதெல்லாம் சொல்லி காட்டியிருக்கான் பாரு. அப்புறம் மோசேக்கு கோவம் வராம என்ன, வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிற நேரமா இது? யுத்தம் பண்ற வேலையில போய்கிட்டு இருக்கிற வேலையில இதெல்லாம் நினைக்கலாமா? நம்மளும் இங்க உட்காந்துட்டு எதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது.
நினைப்பு தாங்க நம்முடைய வாழ்க்கையில் பொழப்பவே கெடுக்குது. பழசை நினைக்காதீங்க, விட்டு வந்ததை நினைக்காதீங்க, மனசெல்லாம் எகிப்துக்கு போகாதீங்க, பழைய வாழ்க்கையில் லைத்து போயிடாதீங்க, பழைய வாழ்க்கையை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. நாங்கள் அந்த காலத்தில் பேசி என்ன பண்ணுறது, இந்த காலம் வேறிச்சு, இன்னும் அங்கங்கே போகிறது. அந்த பழசே போய் பேசி 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 மைண்டில் அதவே ஏற்றி அந்த பழைய ஆவி என்ன பண்ணும், என்னையவே தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், திரும்பவும் என்னையவே தான் யோசிக்கிறேன். இந்த தாவீது போயிட்டான்ல, மீகாலை விட்டுட்டு விரட்டி விட்டான்ல, இவனும் போயிட்டான்ல, அவன் நினப்பு பூரா பாருங்க அந்த மீகா மேலேயே இருக்குது. அங்கேயே அவன் 200 கொடுத்து வாங்கினே அப்படின்னே சொல்றா, நீ வரும்பொழுது அவளை கொண்டுட்டு வரணும், நான் அவளை பார்க்கணும். அவள் பாவம் ஒருத்தனுக்கு கொடுத்தாச்சுல, இப்போ அவன் பாவம் ஒரு பலவீனமானவன் பின்னாடியே அழுதுகிட்டு வந்தான். அவன் சொல்றான், ஓடிடுறா, உன்னை என்ன பண்ணிவிடுவேன். இவன் பத்தியா அடுத்தவனை கொண்டுட்டு அவன் கொண்டாட்டி எடுத்துக்கிறான் பாருங்க. இங்கேயும் இந்த வேலை தான் பண்றேன். அவன் அழுதுகிட்டு போறான்ல, சரீரத்தில் கொள்ளல, மனசுல என்ன பண்ணிட்டான், திரும்ப அவன் இங்க வர்றான், திருப்பி போறான் பாருங்க. அவதான் வேணான்னு விரட்டி விட்டான், உடியான்ட்டான்ல, இன்னும் எதுக்கு போய் இன்னும் எத்தனை பேர் இங்கே இருக்கிறா, வச்சுக்கிட்டு பேசாம இருக்க வேண்டியதான். வந்தவ உருப்படியா வாழ்ந்து தொலைச்சாலா, இங்க வந்து இவனை பார்த்து பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி கடைசியில் குழந்தை அங்கே இருந்தாலும் ஒரு குழந்தையாவது பெற்றிருப்பா. இப்போ அதுவும் போச்சு, உள்ளதும் போச்சு, லொல்ல கண்ணான்னு அங்கே இருக்காமல் இங்கே வந்து இவன் கூப்பிட்றான்னு வந்துட்டு பொழப்பே கெட்டு போய் கடைசியில் அவள் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போச்சு, அட்ரஸே இல்லாமல் போயிட்டு. இங்கே பாருங்களே, இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, யார் எனக்கு கொடுப்பா, எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் கொடுப்பாருங்க. பக்கத்தில் சொல்லுங்க, அழைச்சவர் நானே அவங்கள அழைச்சேன். பக்கத்தில் சொல்லுங்க, நான் உங்களை எல்லாம் கூப்பிடலங்க, கர்த்தர் கூப்பிட்டார். யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை முன்குறித்தாரோ, யாரை அழைத்தாரோ அவர்களை அவர் மகிமைப்படுத்துவார், அவங்க மேன்மைப்படுத்துவார். வேதம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பக்கத்தில் சொல்லுங்க, சில பேர் ஐயாவுக்காக, பாஸ்டருக்காக, என்னமோ பாஸ்டருக்காக பாவம். நான் ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன், பாவம் பார்க்குற ஊழியம் வேண்டாங்க, பரிதாபம் பார்க்குற ஊழியம் வேண்டாங்க, இறக்கப்படுற ஊழியம் வேண்டாங்க. கர்த்தர் நம்ம மேலே இறக்கப்படட்டும். கை தட்டுங்க. இறக்கத்தோடு சொல்கிறது, ஐயா பாவமாக கிடக்குது, ஐயாவை பார்த்தாவே இப்படி என்னையில பாவம் பார்க்கக்கூடாது, கர்த்தரை பாவம் பார்க்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம். அவரு பாவம் பார்க்கணுங்க. தாவீது சொல்லிட்டாரு, தூசிக்கிறவன் தூசிக்கட்டும், திட்டுறவன் திட்டட்டும், காரித்து போறவன் காரித்து போட்டும், கேவலப்படுத்துறவன் பண்ணட்டும், அவரு பார்க்கட்டும். கை தட்டுங்க பார்க்கலாம். அவரு பார்க்கட்டும். நான் ஒளிவ மரத்து மேல அழுதுகிட்டு போனதை அவரு பார்க்கட்டும், நான் வெறுங்காலா போனதை அவரு பார்க்கட்டும், முகத்தை மூடிக்கிட்டு போனதை அவரு பார்க்கட்டும், என் பிள்ளை எனக்கு விரோதமா எழும்பினதை அவரு பார்க்கட்டும், அவரு நியாய தீர்ப்பு பண்ணட்டும். இப்ப இந்த பாய்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? 11ஆம் அதிகாரம் 31, என்ன ஆகுமோ 11:31. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும், கை தட்டுங்க, இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், தரையின் மேல் 2 முழம் உயரம், கை தட்டுங்க பார்க்கல, விழுந்து கிடக்க செய்தது. அதான் முக்கியம், செய்தது. யாரு செஞ்சது? அதாங்க ஆவியானவர். கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு நாள் தூரம், அந்த பக்கம் ஒரு நாள் தூரம், 2 அடி தூரம் மேல பூரா காடை சமுத்திரத்துல இருந்து வருது. ஒரு கீழ்காற்று வருது, ஒரு கோராவரி காற்று வருது, ஒரு தென்றல் காற்று வருது, ஒரு சமுத்திரத்திலிருந்து ஒரு காற்று வருது. அங்க காடையில பூரா அள்ளி கொண்டு வந்து போட்டுருச்சு. சாப்பிட்டு தொலைக்கிறா. நீங்க தான் மச்சன் சாப்பிட்டேன், கீரை சாப்பிட்டேன், வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன், கொம்புட்டிக்காய் சாப்பிட்டேங்கிறீங்களா? சாப்பிடு, அவ்வளவுதானே. உனக்கு இந்த வனாந்தரத்தில் உனக்கு இறைச்சி தானே வேணும், சாப்பிடு. ஒரு நாள் தூரம் அள்ளி தின்னு எம்புடு திம்ப. வேதம் சொல்லுது, மூக்கு வழியை எட்டி பார்த்துச்சான், அவ்வளவு தின்னாங்களாம். ஆனா தேவ கோவாக்குன பின்னாடி என்ன பண்ணிருச்சு? பரிச்சை பாராது இருப்பாயாக. தேவனை என்ன செய்யக்கூடாது? பரிச்சை பார்க்கக்கூடாது, கோவப்படுத்தக்கூடாது, தேவனை சோதித்து பார்க்க கூடாது. அவர் தான் நம்மளை சோதிச்சு பார்க்கணும், நம்ம போய் அவரை சோதிச்சு பார்க்கணும். தோலை இங்கே போடட்டா, அப்புறம் தோலை இப்படி போடட்டா, தோலை இப்படி போடட்டா, என்ன சோதிக்கிற அவரை போய்? அவர் தான் சோதனையை செய்து சாதனையாளராக உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை போய் நீ எதுக்கு சோதிக்கிற? அவர் உன்னை சோதனையின் பாதையில தப்புவித்து கொண்டு போக அவர் வல்லமை பொருந்தினவராக இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இவ்வளவுதான நன்றி? கைகளை தட்டி. மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மத்தேயு 15:32. இன்னும் 2 வசனங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். என்னோடு கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க. மத்தேயு 15:32. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, கைத்தட்டுங்க பார்க்கலாம், பக்கத்தில் சொல்லுங்க, ஜனங்களுக்காக இந்த உலகத்தில் பரிதபிக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் ஏசப்பா தான். பக்கத்தில் சொல்லுங்க, பிரதர் உங்களுக்காக கர்த்தர் பரிதபிக்கிற. சொல்லு சிஸ்டர், பேசுங்க. இது ரொம்ப ப்ராஃபட்டிக் வேர்ட். சொல்லுங்க, பரிதபிக்கிற ஒரே ஒருத்தர்,
உனக்காக பரிதபிக்கிற ஒரே ஒருத்தர், நீ உட்கார்ந்து இருக்கிற கோலத்தை பார்த்து உனக்காக வியாகுலப்படுகிற ஒரே ஒருத்தர், நீ கண்ணீர் வெடிக்கிறதை பார்த்து துக்கப்படுகிற ஒரே ஒருத்தர், நீ வளமிக்க வாழ்க்கை இல்லாதபடி நீ குறுகி போயிருக்கிற நிலத்தை பார்த்து பரிதபிக்கிற ஒரே ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மற்ற யாருமே பரிதபிக்க மாட்டாங்க. மற்ற பரிதாபம்லாம் சும்மா கொஞ்ச காலங்க, அடுத்த நிமிஷம் அதை மறந்துடுவாங்க. எல்லா மனுஷனுடைய பரிதாபமும் கொஞ்ச நிமிஷம் தான். எல்லாரும் அடுத்த நிமிஷம் போய் அவன் வாட்டில் இருப்பேன், மறந்துட்டு உட்காந்துருப்பேன். ஆனா எப்பொழுதுமே பரிதபிக்கிற ஒரே ஒருவர் பாருங்களேன். அவர் சொல்றாரு ஜனங்களுக்காக. அந்த வார்த்தை ரொம்ப கிரேட் வேர்ட். அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்க. 32 மத்தேயு 15:32. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாத இருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட. கை தட்டுங்க. எனக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைங்க. மனசு அப்படியே பிரதிபலித்து காட்டுறாங்க. எனக்கு மனசு இல்ல, இவங்களை பட்டினியை அனுப்பிடக்கூடாது. இப்ப 3 நாளுக்கு பதிலாக 3 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. 3 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிற உங்களை பட்டினியாய் அனுப்பிவிட்டா கர்த்தருக்கு மனதில்லைங்க. உங்களை இன்னைக்கு நிரப்பி அனுப்ப அவர் விரும்புகிறார். அதனால இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு மனது இல்லப்பா, நீ இப்படியே வந்து உட்கார்ந்துட்டு போறது எனக்கு மனதில்லை. நீ கண்ணீரோடு வந்துட்டு கண்ணீரோடு போறது எனக்கு மனதில்லை. துக்கத்தோடு வந்துட்டு துக்கத்தோடு போறது எனக்கு மனதில்லை. வியாகுலத்தோடு வந்துட்டு வியாகுலத்தோடு போறது எனக்கு மனதில்லை. விரக்தியோடு வந்துட்டு விரக்தியோடு போறது எனக்கு மனதில்லை. இது தோல்வியோடு வந்துட்டு தோல்வியோடு போறது மனதில்லை. வியாதியோடு வந்துட்டு வியாதியோடு போறது எனக்கு மனதில்லை. இன்னைக்கு நான் உன்னை திருப்தியாக்கி அனுப்புவேன். கை தட்டி பார்க்கலாம். கர்த்தருக்கு நன்றி சொல்லு, இயேசுவுக்கு நன்றி சொல்லு, ஆவியானவருக்கு நன்றி சொல்லு. இவ்வளவுதான் உங்களுக்கு நன்றியா? நல்ல வாயை விரிவாய் திறந்து இந்த விக்டரி வேர்டெல்லாம் தேவனுடைய வார்த்தை, வெற்றியின் வார்த்தை சொல்லுங்க. எனது ஆசீர்வதிக்க மனதுள்ளவர். நான் இப்படியே இருப்பதை பார்த்து அவர் வருத்தப்படுகிற ஒரு தேவன், அவர் என்னை ஆசீர்வதிக்க நினைக்கிற ஒரு தேவன். அவர் சொல்றாரு, எனக்கு இப்படியே அவர்களை அனுப்பிவிட மனதில்லை. இந்த வார்த்தையில ரொம்ப முக்கியமான வேர்டு. இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை பாரு. உன்னை சும்மா அனுப்ப அவருக்கு மனதில்லையா? வீட்டுக்கு வந்தால் பெற்றோர்கள் உண்மையிலே பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க. கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பிள்ளைகளுக்கு டீச்சர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் வாழ்த்து சொல்லுவாங்க, இல்லாட்டி ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி எடுத்த பிள்ளைகளுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்கிறீங்க. கை தட்டி. ஏன் கொடுத்தீங்க? ஒரு தாய் உள்ளம், ஒரு தகப்பன் உள்ளம். யூத் மீட்டிங் எடுத்த பிள்ளைங்க நிறைய பொருள் கொடுத்துருக்கீங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். ஏன் கொடுத்தீங்க? அது ஒரு தகப்பன் உள்ளம், தாய் உள்ளம், ஒரு சிநேகிதனுடைய உள்ளம், ஒரு ஊழியக்காரனுடைய உள்ளம். நீங்களே இன்னொருத்தருக்கு தான தர்மம் பண்ண நினைக்கும் பொழுது என் அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களை தான தர்மம் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்தாமல் இருப்பாரா? ஏன் நம்ம அப்படி புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறோம்? இன்னைக்கு ஏதோ ஒரு கிருபையை உனக்கு தரப்போறார். போன வாரம் வெங்கல கதவுல உடைச்சாரு, இந்த வாரம் சொல்லிட்டாரு நிரப்பி தானே அனுப்ப போறேன். நீ விரும்பினாலும் சரி விரும்பாட்டும் சரி, இப்பயே சொல்லிடுறேன், கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி, நீ எதிர்பார்த்தாலும் சரி எதிர்பார்க்காட்டும் சரி, இன்னைக்கு உன்னை ஃபில் பண்ற ஃபில் இருக்கு இல்லையா, அது உன் இருதயத்தை மகிமையா மாற்ற போகுது. உன் வாழ்க்கையில ஆயுள் சக்கரத்தை பெருக பண்ண போகிறது. உன்னுடைய ஓட்டத்தை துரிதப்படுத்த போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில ஆயுசு காலங்களை அது பெருக பண்ண போகிறது. உன்னுடைய இளமையை அது கர்த்தர் மாற்ற போகிறாரு. பாருங்க, வேதம் சொல்லுது கற்பம் செத்தவள், ஆனா அவளுக்கு கற்பத்தை கர்த்தரால் உருவாக்க முடியும். கை தட்டி கர்த்தருக்கு 90 வயசு ஆனவளை சும்மா 19 வயசுக்கார அம்மா மாதிரி கர்த்தரால மாற்ற முடியும்னா, உன் வாழ்க்கையில உன் இழந்து போன இளமையை, இழந்து போன முதுமையை, இழந்து போன உன்னுடைய எல்லா உணர்வுகளை கர்த்தர் இந்த நாளிலே மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில ஜீவனையும் பலனையும் ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணி உன்னுடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்ய கர்த்தர் நல்லவர். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி என்ன சொன்னார் தெரியுமா? பட்டினியா அனுப்ப மாட்டேன். என்ன செஞ்சார் பாருங்களே, வசனம் சொல்லுது 37. எல்லாரும் கொஞ்சம் பேர் சாப்பிட்டு கொஞ்சம் பேர் பட்டினியா. சொல்லுங்க, இங்க இருக்க எல்லாரும் சாப்பிட்டு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சாப்பிட்டு அடுத்த வாரம் திருப்தி அடைந்தா. கை தட்டுங்க. இப்ப எப்படி அனுப்ப போறாரு? சாப்பாடை கொடுத்து திருப்திப்படுத்தினாரு. இப்ப அபிஷேகத்தை கொடுத்து உங்களை என்ன செய்ய போறாரு? நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். 9 வாரம் இன்னைக்கு ஆக்டிவே ஆகணுங்க. கை தட்டி. ஏன்னா 26வது நாள் 25 நாள் 9 வாரம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், 9 வாரமும் இன்னைக்கு என் பிள்ளைகள் யாரு மேலே எனக்கு தெரியாது, ஆனா 9 இறங்கிடணும், 9 வரத்தால நிரப்பணும். 25 நாள் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். 25 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். 25 மணி நேரம் இந்த வரங்களுக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறோம். 25 முறை இந்த கொரிந்தியர்ல எழுதி இருக்கிற 9 வரமும் என் பிள்ளைகள் மேல வரணும்னு ஜெபம் பண்ணி இருக்கோம் இல்லையா? இதுக்கு யார் பாத்திரவான்கள்? சொல்லுங்க, நம்ம தாங்க பாத்திரவான்கள். நமக்கு தான் கர்த்தர் தரும்படி ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு 9 வரத்தை கேட்டா ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க, இந்த சபையில தரணும். அந்த சபையில நீ இருக்கிற இல்லையா? சொல்லுங்க, இன்னைக்கு என்னை கர்த்தர் வித்தியாசமாய் மாற்ற போறாரு. யார் மேல போட போறாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு ஆக்டிவே ஆகும். இத்தனை நாள் உன் சிம்மு வேலை செய்யல, உனக்குள்ள இருந்த அபிஷேகம்
அபிஷேகம் வேலை செய்யல, உனக்குள்ள இருந்த கிருபை வேலை செய்யல, உனக்குள்ள இருந்த தாளந்துகள் வேலை செய்யல. இத்தனை நாள் உன் கால் முடமா இருக்குது, உன் கண்ணு குருட்டு கண்ணா இருக்குது. இன்னைக்கு எலிசாவின் கண்ணு உனக்கு வரப்போகுது, மோசேயினுடைய ஞானம் உனக்கு வரப்போகுது, தாவீதுடைய துதி உனக்குள்ளே வரப்போகுது. பவுலடிகளை போல உன் மூலியமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போறாரு. பேதுருவை போல செத்தவனை கர்த்தர் உன் மூலியமாய் எழுப்ப போறாரு. உன்னை விசுவாசத்துல ஜார்ஜ் முல்லராய் கர்த்தர் மாற்ற போறாரு. உன்னை கொண்டு இந்த உலகங்களை கர்த்தர் அசைக்க போறாரு. அதுக்கு நீதான் பாத்திரனாய் கர்த்தர் இந்த நாளை கொண்டு வந்திருக்கிறாரு. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. எல்லாரையும் திருப்திப்படுத்தினாராம். சொல்லுங்க, இங்க இருக்கிற எல்லாரையும் சொல்லுங்க, எங்களை எல்லாரையும். இதுல வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் உள்ள இருக்கிற எல்லாரும், வெளியே இருக்கிற எல்லாரும், இந்த வளாகத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இந்த சத்தம் எங்கெல்லாம் உலகத்தின் எந்த கண்டத்துல இந்த சத்தம் போனாலும் அவர்களும் இந்த ரஸ்துக்கலண்டையில் இருக்கிறதுனால், இந்த ஊழியத்தோடு அவர்களுக்கு பிணைக்கப்பட்டு இருக்கிறபடினால், இந்த 9 வரங்களும் இந்த சத்தத்தை கேட்கிற உனக்கும் அது சொந்தம். விசுவாசத்தோடு நீ பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசத்தோடு கேட்பாய் என்றால் இப்பொழுதே இந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் இந்த உலகத்தில் 7 கண்டத்துல நீ எங்க இருந்தாலும் உன்னை நிரப்பவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளும், கேட்கிற எவளும் பெற்றுக்கொள்வார். கை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, இன்னைக்கு என்னை திருப்திப்படுத்துவார். சொல்லுங்க, ரிசீவ் பண்ண ரெடியா இருங்க. சொல்லுங்க, இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டு தான் போகணும். இந்த ஆலயத்தை விட்டு நான் பெறப்படும் பொழுது கல்லுக்கு கொப்பாய் நான் புறப்படணும், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு நான் புறப்படணும், ஒரு அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனாய் நான் புறப்படணும், தாவீதின் அபிஷேகத்தோடு நான் பெறப்படணும், சாலமோனின் அபிஷேகத்தோடு நான் பெறப்படணும், ஒரு எலிசா தீர்க்கதரிசியா, எலியா தீர்க்கதரிசியா, எசேக்கியேல் தீர்க்கதரிசியா, எரேமியா தீர்க்கதரிசியா, ஆபக்கூக்கு தீர்க்கதரிசியா நான் புறப்படணும். கர்த்தர் என்னை வித்தியாசமான மனுஷனாய் மாற்றணும்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் 2 கரங்களை நல்லா உற்சாகமா தட்டணும். தட்டி கர்த்தரை மகிமைப்படு. இவ்வளவுதானா? நல்ல ரீபாகாலா ரகாபோ ரீபானா தீபாகாபாலா ரகாலா ரபா ஷபாலா ரகாபோ ரீபாலா ரபா. எல்லா பலவீனத்தின் ஆவிகள், அவிசுவாசத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகள், எல்லா மந்தாரத்தின் ஆவிகள், ஐத்தியினுடைய ஆவிகள், எல்லா விதமான மலட்டு தன்மையின் ஆவிகள், எல்லா மடங்கி படுக்கிற ஆவிகள், எல்லா செவிட்டின் ஆவிகள், எல்லா விதமான ஊமையின் ஆவிகள், எல்லா விதமான அன்றுவரே திமிர்வாதத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் உண்டாக்குறேன். தேவனுடைய வல்லமை உலகத்தின் எல்லா பகுதிகளிலும், இந்த ஆலயத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் இப்பொழுது பள்ளத்தை இடி முழக்கம் போல இயேசுவின் நாமத்தினால இறங்குவதாக. யோவான் இடி முழக்கத்தின் மகன் என்று எழுதியிருக்கிறபடி ஒரு இடி முழக்கத்தின் ஆவியானவர் இந்த இடத்துல பள்ளத்தை இடி முழக்கத்தோடு இயேசுவின் நாமத்தில் இறங்குவீராக. ஒரே ஒரு பகுதியை சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை. எலியா தீர்க்கதரிசி அந்த சுனேமித்தியால், இது சாரிபாத் விதவையை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்திலே ஒளிமுக வாசலிலே அவன் வந்த பொழுது அங்கு ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவள் அவனை பார்த்து கூப்பிட்டு, அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு, நல்லா கவனிக்கணும், பேனா வச்சிருந்தா கோடு போடுங்க, கொஞ்சம் தண்ணீரும் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டுட்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற பொழுது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும். அப்ப 2 கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் அப்பமும் கொண்டுட்டு வான்னு கேட்கிறான். சாரி பார்த்து விதவை வீடு. ஆனா அவளுடைய நிலை என்ன? அதற்கு அவள் 12 வசனம், பானையிலே உங்க கையை காட்டுங்க, ஒரு பிடி. அவ கை எத்த தண்ணின்னு எனக்கு தெரியாது. அவ கையை சின்ன கையோ பெரிய கையோ, ஒருவேளை முரட்டு பொம்பளையா இருந்திருந்தா கை பெருசா இருந்திருக்கான், ஒருவேளை குள்ளியா இருந்திருந்தா எப்படி இருக்கான்? சின்ன கையா இருந்திருக்கான். ஆனா மொத்தத்துல ஒரு கைப்பிடி. இங்க பார்த்து கையை காட்டுங்க. என்னங்க இப்படி இருக்கிறீங்களே நீங்க? சொல்லுங்க, ஒரு கைப்பிடி என்னதான் இருக்கான்? ஒரு கைப்பிடி கொஞ்சம், ஒரு கலசத்தில் ஒரு கைப்பிடி மாவும், கலசத்தில் எப்படி சொல்லுவோம் கொஞ்சம்னா நம்பிட்டு கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 10 விறகு, 20 விறகு, 30 விறகு, 40 அப்படி இல்லை. எத்தனை விறகா? அப்ப இருக்கிறது கொஞ்சம் உண்டு, 2 விறகு போதும். அப்ப எவ்வளவு பாரு, விறகு கூட 2 போதுங்கிறான். மாவு கைப்பிடி தான் இருக்குங்கிறான், என்ன கொஞ்சம் தான் இருக்குங்கிறான், விதவை ஒண்ணுமே இல்லை. அப்ப எப்படிப்பட்ட வீடை கர்த்தர் செலக்ட் பண்ணி அனுப்புறாரு, போ உன்னை அந்த வீட்டில் போசிப்பேங்கிறார். இப்போ உங்க வீட்லையும் சொல்லலாம், கொஞ்சோண்டு தான் பிரதர், வெளியே சொல்ல மாட்டீங்க, கொஞ்சம் தான். கொஞ்சம் கடன் இருக்குது, கொஞ்சம் அரிசி இருக்கு, கொஞ்சம் சொல்லுங்க உங்கள்ட்ட என்னென்ன கொஞ்சம் என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் ஞானம் இருக்கு பிரதர், கொஞ்சம் ஜெபம் இருக்கு, கொஞ்சம் வேத வாசிப்பு இருக்கு,
ஏதோ கொஞ்சம் பரிசுத்தம் இருக்குது, ஏதோ வந்துட்டு போகிற கொஞ்சம் தெய்வ பக்தி இருக்குது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். அந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ? கொஞ்சங்கிற நிலைமையில். ஆனால் நீங்கள் அந்த கொஞ்சத்தை நிறைவாக மாற்றுறதுக்கு ஒன்றே ஒன்று தான் செய்யணும். மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு ஒன்றே ஒரு கோடு தான் போடணும், வேற ஒன்றும் இல்லை. இப்படி இருக்கிற கோட்டு மேலே ஒன்றை போட்டால் முடிஞ்சு வச்சு அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? தேவன் சொல்கிறத கேட்கணும். இங்கே தேவனே நேராக பேசலை, ஊழியக்காரன் தான் பேசினேன். தீர்க்கதரிசி சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு கர்த்தர் நேராக வந்து சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. ஊழியக்காரன் மூலியமா கர்த்தர் சொல்கிறத ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்லணும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஆம் என்றும் ஆமேன். அதனால் ஆண்டவர் எனக்கு அசிரியராக சொல்லணும், அங்கே விசன் கொடுத்த மாதிரி சொன்னா தான் நம்புவேனா? முயற்சி பண்ணு, கட்டாயம் கொடுப்பார். ஆனால் இப்போ சொல்கிறத கேள்படி உடனே கர்த்தருக்கு கிரியை செய்வார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். இங்கே பாருங்க, இவன் என்ன செய்கிறா? 13ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, கை தட்டுங்க, பயப்படாதே. பக்கத்தில் சொல்லுங்க, சிஸ்டர் பயப்படாது. பேசுங்க பக்கத்தில், முன்னாடி சொல்லுங்க, பயப்படாது. உடம்பை பார்த்து பயப்படாத, படிப்பை பார்த்து பயப்படாத, தங்கம் இல்லையே, நகம் இல்லையே, வைரம் இல்லையேன்னு பயப்படாத, முடி போச்சேன்னு பயப்படாத, உருவம் இல்லைன்னு பயப்படாத, வீடு இல்லைன்னு பயப்படாத, வேலை இல்லைன்னு பயப்படாத, மகளை எப்படி கட்டி கொடுப்பேன், மகனை எப்படி கட்டி கொடுப்பேன், எப்படி வீட்டை கட்டுவேன், எப்படி வாழுவேன், எதை பற்றி கவலைப்படாத. சொல்லுங்க, பயப்படாத. 365 தடவைக்கு மேலே அந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை பயப்படாதே, 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 பயப்படாத. பக்கத்தில் சொல்லுங்க, பயப்படாத. 20 லட்சத்தை பார்த்து பயப்படாத, கடனை பார்த்து பயப்படாத, வீட்டை பார்த்து பயப்படாத, வட்டிக்காரனை பார்த்து பயப்படாத, கடைக்காரனை பார்த்து பயப்படாத, யாரை பார்த்து பயப்படாத. ஒருத்தருக்கு மட்டும் பயப்படு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்களை பெருகப்படும். அவருக்கு பயந்தேனா எவனுக்கு வேண்டி பயப்பட தேவையில்லைங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. ஒரு ப்ராபர்ட்டி சொல்லவா? கர்த்தருக்கு பயந்துட்டேனா எவனுக்கு உன் கடனை அவர் செலுத்தி தீப்பாருங்க. உன் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லிரு, கர்த்தர் மேல பாரத்தை வச்சிரு. ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். டைம் பத்தில் எனக்கு ஒரு தேவ ஊழியக்காரரா மாறதுக்கு முன்னாடி கடை வாங்கிட்டார். கொள்ள ரூபா வாங்கிட்டார். இப்போ ஊழியக்காரரா மாறிட்டார். அப்போ நடந்த சம்பவத்துக்கு இப்போ என்ன செய்ய முடியும்? அவர் அப்போ நடந்துருச்சு அந்த சம்பவம். இப்போ ஆண்டவர் பிள்ளையா மாறிட்டார். ஆனால் கடைங்காரன் விடுவானா? கடைங்காரன் வந்துட்டேன், லாஸ்ட் டேட் கொடுத்துட்டேன், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வருவேன், வட்டி முதல்மா தள்ளேன்னா சட்டையை பிடிச்சி இழுத்து உன் வாழ்க்கையை நார் அடிச்சிருவேன்டான்ட்டு போயிரு. இவர் சொன்னார், ஆண்டவரே இது பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நான் எப்பயோ செஞ்சுட்டேன், உண்மை அறிஞ்சு நான் கடை வாங்கலை, என்னைக்கோ செஞ்சுட்டேன், அது என் மிஸ்டேக் தான். ஆனால் கட்டி முடிக்க என்கிட்ட திராணி இல்லையே. நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா, இந்த இக்கட்டிலிருந்து என்னை தூக்கி விடுறதுக்கு உம்மால முடியும் அல்லவா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி காலையில் போட்ட முழங்கால் எந்திரிக்கவே இல்லை. இன்னைக்கு கடைங்காரே வந்துடுவேன், நல்லா சொல்லிட்டு போயிட்டான், காணித்தரமாக சொல்லிட்டு போயிட்டான், வந்துடுவேன். முழங்காலை விட்டு எந்திரிக்கலை. ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீன் பரலோகத்தை பலாத்காரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுறார். அவன் என்னை அசிங்கப்படுத்திட்டா, உமக்கு நாமம் தூஷிக்கப்பட்டுறான். செஞ்சுட்டேன், தப்பு தான், தாவீது மாதிரி விழுந்துட்டேன். ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தார். பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாது. இனி இப்படிப்பட்ட புத்தியினத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள். கண்ணீர் வடித்து ஜெபம் பண்றார். ஒரு பக்கம் அவர் மனசுக்குள்ள வந்துருவேன் 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 வந்துருவேன். அவர் வீட்டில் 2 கதவு, முன்பக்கம் ஒரு கதவு, பின்பக்கம் ஒரு கதவு. திடீர்னு பார்த்தா முன் கதவு டம டம டம்னு தட்டுறேன். அவர் அப்படியே ஆவி போயிடுச்சு, மனசு துட்டிக்குது. ஐயோ கதவை தட்டிட்டான்னு. வந்துட்டான் என்னை இன்னைக்கு மாஸ்தி வடுத்த போறேன். வாய் ஒளறி, ஆண்டவரே ஆண்டவரே. பின்னாடி பக்கம் கதவு டப்ப 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 தட்டு. எந்த கதவை திறக்கிறது? முன்னாடி கதவை தட்டுது, பின்னாடி கதவை தட்டுது, எங்கிட்டு தட்டுறது? அவருக்கு சொல்லு, மனசு சொல்லுது, முன்னாடி இருக்கிறவன் தான் கடைக்காரன். ஏன்னா அவன் நேரடியாக வந்து கதவு பின்னாடி யாரோ நமக்கு வேண்டிய ஆள் வந்து கதவை தட்டுது, இந்த பக்கம் திறந்து ஓடிடலாமான்னு சொல்லி அவர் கதவை திறக்கிறார். அங்கே முன்ன பின்ன யாரையுமே பார்க்காத ஒருத்தர் சிரிச்ச முகத்தோடு நின்னார். ஒரு பெரிய பைய கொடுத்தார், இந்த பானு கொடுத்தார். பயத்தில் பதட்டத்தில் வாங்கினார். அங்க பார்த்தா இந்த கதவு டம 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 ஒட்டச்சு போடுற மாதிரி தட்டினது. அப்படி திருத்தினுடன் இதை திறந்தார். அவன் நல்ல முறுக்கு மீசியை வச்சுட்டு எங்கேயாக்கு பாசுன பயத்தில் இந்த அப்படியே இந்த பைய கொடுத்துட்டார். என்ன இருக்குன்னே தெரியல, பதட்டத்தில் பயத்தில் இந்த வாங்கின பைய கொடுத்துட்டார். அவன் வாங்கிக்கிட்டு உள்ள திறந்து பார்த்தேன், சிரிச்சேன், உள்ள பார்த்து எடுத்தேன், பணமா இருந்துச்சு. என்றேன். இவர் அப்படியே மேலே இங்கிட்டு கதவை பார்க்கறாரு, இங்கிட்டு கதவை பார்க்கறாரு. அங்க இருந்தது யாரு, கொடுத்தது யாரு? அவன் சிரிச்சுட்டு சொன்னான், நான் எப்படி கரெக்டாக கணக்கு போட்ட மாதிரியே பணம் வச்சிருக்கிறேன், இங்கே பாரு இவ்வளோ ரூபா போட்டிருக்கேன், கரெக்டாக இவ்வளோ ரூபா வச்சிருக்கிறேன், நல்ல வேலை உன் ஆண்டவர் உன்னை காப்பாத்தினாருன்ட்டு போயிட்டேன். இவர் 2 பக்கம் பார்க்குறாரு, இங்கிட்டு பார்க்குறாரு, இங்கிட்டு பார்க்குறாரு. வந்து முழங்கால் பட்டு சாஷ்டாங்கமாக ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். இங்கே வந்தது யாரு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி இந்த இக்கட்டில் காத்தார். கைத்தட்டி
ஆபத்து காலத்தில் பக்கத்தில் அனுகூலமான துணையாளர். தேவனுக்கு நீ பயந்துட்டேன்னா மனுஷனுக்கு நீ பயப்பட மாட்டே. நீ ஓடி குகைகளில் ஒளியாத, நீ ஓடி எங்கேயோ சரண் அடையாது. சொல்லுங்க, நான் உனக்கு முன்னாடி சரணகதி அடைகிறேன். எனக்கு நீர் தான் இரட்சகர், நீதான் மீட்பர், நீர்தான் என் இரட்சணிய கொம்பு, நீர்தான் ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையாளர், நீர்தான் என் கேடகம், நீர்தான் என் மதில், உம்மை அன்றி நான் எங்கய்யா போவேன். இவ பாருங்க விழுந்துட்டா. அவர் சொல்றாரு, அந்த வார்த்தையை கேட்டா பாருங்க, பஞ்சகாலம் தீர்ற வரையும் அவள் வீட்டில் எண்ணெயும் குறையல, மாவும் குறையல. எலும்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எலும்பி ரீபால ரகால ரபா லிரன திபால ரபோ ரீகா பால ரபா ஷப ரபா ரபா ரிபால ரபா லிரின திபால ரபா. எல்லாரும் ஆயத்தமாகுமா? ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நிரப்பும்படி அவர் ஆயத்தமா இருக்கிறார். தேங்க்யூ.